மகிமைப்படுவதாக. உயிர் தெழுதலுள்ள பரிசுத்தம் உள்ள இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் மகிமையாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வார்த்தை ஆங்காங்கே பார்க்கிற கேட்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் மகிமையாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க. ஆமா, வேதத்தை திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம். அதுல இருக்கிற சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், எல்லாரும் கவனமாய் கேட்போம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வார்த்தையிலிருந்து சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. 26வது பக்கம், புதிய ஏற்பாடுல 26வது பக்கம். எடுத்தவர்கள் ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும். அவன் சந்தர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீசரிடத்தில் கொண்டு வந்தேன். அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று. இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்பொழுது சீசர்கள் இயேசுவிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்துவிட எங்களால் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, அவர்கள் அவிசுவாசத்தினால தான், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அவர்களால் கூடாமல் போயிற்று. 16வது வசனத்துல வாசிக்கிறோம். 20வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். கரங்களை எடுத்து விடல. கூடாமல் போனது. நாங்க உம்முடைய சீசர் இடத்துல கொண்டு வந்தோம். என் மகனுக்கு ஒரு சத்ருவின் போராட்டம், ஒரு பிரச்சனை, ஒரு வியாதியோடு நாங்க உண்மை தேடி பார்த்தோம், உண்மை காணோம். நீர் மலை மேல இருக்கிறதாக அறிந்தோம். அப்ப கீழே இருந்த சீசர்களை பார்த்து அவிடத்துல கொண்டு வந்து அவர்கள் ஜெபம் பண்ண விடுதலை நடக்குன்னு சொல்லி நாங்க அவிடத்துல கொண்டு வந்தோம். அவர்களால் கூடாமல் போனது. ஆமே, விடுதலை நடக்காம போயிருச்சு. ஆமே, என் பிள்ளைக்கு விடுதலைக்காக ஏங்கி வந்தோம். விடுதலை நடக்கல, கூடல. அவங்க ஜெபம் பண்ணி, அவங்க அதட்டி, அவங்க செய்த காரியத்தில் ஒன்று நடக்கல. ஆண்டவர் வந்து இப்ப சொல்றாரு, சீசர்ல பார்த்து சொல்றாரு, இதுவரைக்கும் உங்களால் கூடாமத்தான் இருந்தது, இனி உங்களால் கூடும். ஆமென் சொல்லுங்க. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதுவரை கூடாமல் இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் நடக்காம இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் செயல்படாம இருந்திருக்கலாம். இப்போ நான் வந்துட்டேன். நான் உங்களை செயல்படுத்த போகிற நேரம் வந்துருச்சு. நான் உங்களுக்கு தருகிற காரியத்தின் நிமித்தம் உங்களால் செயல்படுகிற நேரம் வந்து விட்டது. கரங்க உயர்த்து ஒரு அல்லேலூயா. பிரசங்கமே ஆரம்பிக்கல, இப்பவே சிலர் கண் அப்படியே ஒரு மாதிரி இழுக்குது. எனக்கு தெரியுதில்ல, தூக்கம் வருதா, தூக்கத்துல அசைவாடுதா, வேற அசைவாடுதான் தெரியுது. இயேசுவின் நாமத்துல அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களால் கூடாதது இப்ப உங்களால் கூட போகிறது. ஆமென் சொல்லுங்க. யார பார்த்து அந்த சொல்றாங்க? சீசர்களால் கூடல. சீசர்கள் யாரு? இயேசு தெரிந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள், இயேசுவோடு கூட இருந்தவர்கள். கவனிக்கிறீங்களா? குழந்தைகள் எல்லாம் அப்புறம் நீங்க பார்க்கல, என்னை பாருங்க, யோகம் வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் அசிங்கமாலாம் இல்லை, அழகாத்தானே இருக்கேன். ஆமென் சொல்லுங்க. என் வயசெல்லாம் கம்மியா தானே தெரியுது, அதிகமா தெரியல இல்ல. அப்ப என்னை பார்க்கலாமே நீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க. இப்போ மார்க் 3ஆம் அதிகாரத்துல இயேசு சீசர்களை தெரிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் தம்மோடு இருக்கவும், அவர்கள் சாத்தானை விரட்டுவதற்கான அதிகாரங்களில் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்து
இயேசு அவர்களை செலக்ட் பண்றார். அப்ப அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை இயேசப்பா கொடுத்துட்டாரு. நீங்க அந்த வசனத்தை கூட வாசிங்கன்னா புரியும் நினைக்கிறேன். மார்க் 3ஆம் அதிகாரம் அதனுடைய ஆமென் பிரைஸ் எல்லாம் வேகமா சில விஷயங்கள் இன்னைக்கு நம்ம கர்த்தர் பேச விரும்புகிறார். 14ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்களுக்கு அதிகாரம் உடையவர்களாகவும் அவர்களை. அப்ப எடுத்தோன்ன கர்த்தர் அவர்களுக்கு என்ன அதிகாரத்தை கொடுக்கிறாரு? பேசுங்க கொஞ்சம். என்ன அதிகாரம் கொடுக்கிறாரு? சிலர் வாயில என்னமோ போட்டு முழங்குறீங்க. முட்டாய் கிட்ட இருந்தா கடிச்சு தின்று, பப்ளிக்கா இருந்தா வெளியே துப்பிட்டு வந்துரு. என்ன ஆமீன் வர மாட்டீங்க? சத்தமா ஒரு அலையிலையா சொல்லுங்க. மாடு பேக்கன்னு எல்லாம் தின்னு போட்டு ஓரமா உக்காந்துட்டு கடைசியில் என்ன செய்யும்? சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி வேக வேகமா சாப்பிட்டு வந்துட்டு இங்க வந்துட்டு அசை ஓட்டுட்டு இருக்கிறீங்களா? பாஸ் இதெல்லாம் பார்த்து சொல்றாரு அப்படிங்கிறீங்களா? ஒன்னத்தையும் விட மாட்டாராப்பா சாமி, இவட்ட இருந்து தப்பிக்கிறது பெரும்பாடுங்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்குதானே கர்த்தர் என்னைய உசுரோட வச்சிருக்கிறார் உங்களுக்கு. ஆமென் சொல்லுங்க. சரி, பிரசங்கத்துக்கு போவோம். ஆண்டவர் சீஷர்களை தெரிந்தெடுத்த உடனே அவர்கள் நம்மோடு இருக்கணும். இரண்டாவது, அவர்களுக்கு என்ன அதிகாரத்தை கொடுக்கிறாரு? பிசாசை துரத்தும்படி அவர்களுக்கு அதிகாரம் உடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்துகிறார். ஏன் அவர்களா இப்ப பிசாசை துரத்த முடியல? நீங்க பிசாசை பார்த்து வெளியே போனா போயிரும். அந்த அதிகாரம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் இருக்குன்னு சொல்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொன்ன கேஸ் எல்லாம் பேய் பிசாசோட இன்னும் நீங்க போராடிட்டு இருக்கிறீங்க. அடிக்கடி சாட் சொல்றீங்க, அடிக்கடி இங்கிட்ட வந்து சொல்றீங்க, பாசே இந்த பிரச்சனை பேய் உரட்டுது, பேய் நிம்மதியை விட மாட்டேங்குது. இன்னைக்கு கையை தூக்குனவங்க எல்லாம் சொல்ல போகிறீங்க, எனக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அதை நீங்க நினைக்காதனால தான், அதை யோசிக்காதனால தான், அந்த அதிகாரத்தை நீங்க பயன்படுத்தாதனால தான் அவன் ஜெயிச்சிட்டு இருக்கிறான். நம்மளால கூடாம போகுது, அவன் கூடிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. சரி, இப்ப சீசர்களுக்கு மத்திய 17ஆம் அதிகாரத்துக்கு வந்துருவோம். இப்ப சீசர்களை பார்த்து அவர் சொல்றாங்க, சீசரிடத்துல கொண்டு வந்து அவர்களால் கூடாமல் போயிருச்சு. ஆனா கர்த்தர் அந்த அதிகாரத்தை முன்னாடியே கொடுத்துட்டாரு. தெரிந்து கொள்ளும் பொழுதே அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்துட்டாரு. ஏன் அவர்களால கூடாமல் போனார்? அவர்கள் பல அற்புதத்தை பார்த்தவங்க. ஏசப்பா ஊழியர் செய்த நாட்கள் கூடயே இருந்து பல அற்புதங்களை கூட இருந்து பார்த்தவர்கள், அதை பார்த்து அப்பியாசப்படுத்தினவர்கள், அதை பார்த்து ஜெயமாய் பெற்றுக்கொண்டவர்கள் தானே. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு இப்படிதான் ஜெபம் பண்ணுவார். எப்படி இயேசு இப்படி சொன்ன உடனே பிசாசு ஓடிச்சு. இப்படி சொன்ன உடனே பிசாசுகள்லாம் பயந்து ஓடினது, அதெல்லாம் வெக்கப்பட்டு ஓடினது, அதெல்லாம் ஒன்றுமில்லாம அழிந்து போனது எல்லாம் கண்ணால கூட இருந்து பார்த்தவங்க தானே. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா. சாம்பார் வைக்கிற அக்கா கூட நீங்க ஒரு நாளைக்கு இருந்தீங்கன்னா, அந்த அக்கா சாம்பார் வைக்கும் போது ஒரு நாள் கூட இருந்தீங்கன்னா, அந்த அக்கா விக்கிற சாம்பார் அடுத்த நாள் நீங்க ட்ரை பண்ணுவீங்க. ஆமாவா இல்லையா? என்ன ஆமேன்னு வர மாட்டேன். ஒரு நாள் ஒரு அக்கா வீட்டுல போய் நீங்க ஒரு கொலக்கட்டை சாப்பிடுறீங்கன்னா, அந்த கொலக்கட்டை நீங்க சாப்பிடும் போது நல்லா இருக்காது. ஆனா அந்த அக்கா வீட்டு கொலக்கட்டை நல்லா இருக்கு, சாப்பிடும் போது சூப்பரா இருக்கு. நீங்க கேட்கறீங்க, அக்கா எப்படிக்கா இவ்வளவு சூப்பரான கொலக்கட்டை வைக்கிற, அது எப்படி செய்யணும், என்ன செய்யணும், பக்குவத்தை தெரிஞ்ச உடனே போய் ட்ரை பண்றோமா இல்லையா? என்ன ஆமேன்னு வர மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. வாரம் வாரம் இங்க சாப்பாடு, மாசத்துக்கு ஒருக்கும் இங்க சாப்பாடு போடுறோம். சாப்பாடு செய்யும் போது இன்னைக்கு சூப்பரா இருக்கு சாம்பார், நல்லா இருக்குதே சாம்பார், எப்ப விட இன்னைக்கு நல்லா இருக்குது. உடனே போய் அந்த அக்காட்ட போய் கேட்கறோம் இல்ல, எப்படிக்கா சாம்பார் இன்னைக்கு வச்ச, இன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொல்றோம், கேட்கறோமா இல்லையா? இந்த அக்கா சொல்லி தராங்களான்னு தெரியல, நிச்சயமா சொல்லி கொடுப்பாங்க. ஆமே அல்லேலூயா. நான் அப்படிதான் கத்துக்கிட்டேன். சமையலெல்லாம் நான் அப்படிதான் கத்துட்டேன். நாங்க அங்க பெல் கழிச்சு படிக்கும் போது எங்களுடைய சார் நல்ல சாப்பாடு செய்வார். நல்ல எதை செஞ்சாலும் நல்லா செய்வார். அப்போ நான் ஒரு நாள் பார்த்தா அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி அவர் தாளிச்சிட்டு இருந்தாரு. தாளிச்சு நீங்க வேற மாதிரி நினைச்சிடாதீங்க. அப்போ நானு அவர் சமையல் பண்ணும் போதெல்லாம் அவர் கூட போய் நிப்பேன். ஆமேன்னு சொல்லுங்க. சார் என்னமா சமையல் பண்றீங்க? ஆமா படிச்சான், எங்க அம்மா நல்லா சமையல் பண்ணுவாங்க, நமக்கு தான் ஒண்ணும் தெரியாது பத்தீங்களா. அப்போ போன்லயே கேட்டு என்ன செய்யறாங்க, ஒரு செய்வார், சூப்பரா இருக்கு, பிரியாணி செஞ்சா நல்லா இருக்கும், என்ன சாப்பாடு செஞ்சா நல்லா இருக்கும். நானும் அவர் கூட நின்று அவர் செய்யற மாதிரி தாளிக்கிறது, அவர் பண்றது எல்லாம் நான் பார்த்துட்டு வீட்டுல லீவ் டைம் வீட்டுல செய்வேன்.
இன்னைக்கு எல்லா சமையலும் பண்ணுவேன், எல்லா ஐட்டம் நமக்கு செய்ய தெரியும். இப்படி சொன்னா எங்க சின்ன பாஸ்தமா கோச்சுக்குவாங்க. இப்படியே சொல்லி சொல்லி பில்டா விட்டு இருக்கிறீங்க, எத்தனை நாள் சமையல் பண்றேன்னு கேட்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா லூயா. ஆமா சோத்து. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ சீசருக்கு இதெல்லாம் கண்மின்னாடி பார்த்தவர்கள், இதெல்லாம் அவர்கள் பார்த்தவங்க கட்டாயமா ட்ரை பண்ணிருப்பாங்க. ஏதோ ஒரு பக்கம் ஜெபம் பண்ணி ட்ரை பண்ணிருக்கலாம், ஏதோ ஒரு பக்கம் விடுதலைய சத்துருவை விரட்டி இருக்கலாம், அந்த ட்ரை பண்ணிருக்கலாம், வாய்ப்பு உண்டு. ஏன்னா இயேசு கிறிஸ்து எத்தனையோ பேய விரட்டினவர், எத்தனையோ ஆமென் கிரியைகளை இயேசப்ப விரட்டினவர். ஆனா இப்ப இந்த இடத்துல அவர்களால் செய்ய முடியல. காரணம் என்ன? அல்லேலூயா சொல்லுங்க. 14வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது, அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது அப்படின்னா இயேசு இப்ப மலைக்கு மேல இருக்காரு. சோத்திரம். ஒரு அமேன் சொல்லுங்க. இயேசு எங்க இருக்கிறாரு? 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து 3 சீசர்கள் மாத்திரம் மலைக்கு மேல இருக்காங்க. அப்ப 3 சீசர்கள், 12 சீசர்கள், 3 சீசர்கள் போனா மீதி எத்தனை சீசர்கள்? கணக்கில் ரொம்ப வீக்கு பாஸ் இருக்கிறீங்களா? 9 சீசர்கள் எங்கதான் இருக்கிறாங்க? நான் சொல்ற பிரசங்கம் நல்லா கவனிச்சு ஆமென் அல்லேலூயா அல்லது அது ஏதோ வாயில திறந்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. இப்ப இயேசுவுக்கு 12 சீசர்கள், இப்ப 3 சீசர்கள் மலைக்கு மேல இயேசுவோட இருக்கிறாங்க. மீதி எத்தனை சீசர்கள் கீழே இருக்காங்க? 12ல 3 போச்சுன்னா எத்தனையும் தெரியாதா? பணம் மட்டும் கரெக்டா என்றோம். ஐயோ 50 ரூபாய் போயிருச்சே, மிஸ் ஆயிருச்சேன்னு எவ்வளவு வேக்கானமா, கணக்கு தெரியாத ஆளு, ஸ்கூல் வாசல் பக்கம் போகாத ஆளு, கணக்கில மட்டும் சுருக்கு பை அப்பப்ப எடுத்து எண்ணி எண்ணி நோட்டை வைக்கிறிய. பேர பிள்ளைகள் திருடிட்டாங்களா, பிள்ளைங்க ஏதாவது திருடிட்டாங்களா, அப்பப்ப நம்ம சுருக்கு பை எடுத்து எடுத்து எண்ணி எண்ணி காசை பாக்குறீல்ல. வீரோட போய் அப்பப்ப பணத்தை யாரும் இல்லாத நேரத்துல எண்ணி எண்ணி பாக்கறே இல்ல. காசு திருடா போயிருச்சா, களவா போயிருச்சா, அவன் படிக்க தெரியாது, கணக்கு வழக்க தெரியாது, ஆனா காசு மட்டும் என்ன தெரியுது பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப 12 சீசன்ல 3 பேர் மலைக்கு மேல இருக்கிறாங்க, மீதி எத்தனை பேர் கீழே இருக்கிறாங்க? 9 பேர் கீழே இருக்காங்க. அந்த 9 பேரை தேடிதான் இந்த சுகமாக்க வேண்டி அந்த குடும்பம் வருது. இப்ப நாங்க உங்களுடைய சீசனத்துல வந்தோம், நீர் மலைக்கு மேல இருக்கிறீங்க, அந்த 3 பேர் உங்களோட இருக்கிறாங்க, மீதி இருந்த சீசன்ல தேடி நாங்க வந்து ஜெபம் பண்ணோம், அவர்களால் கூடாமல் போனது. ஏன் கூடாம போச்சுன்னா, மத்தவங்க மலைக்கு மேல போன மாதிரி இந்த 9 பேர் மலைக்கு மேல போகல. பாஸ்டர் பெருமாச்சாமி மலையா பாஸ்டர் கேட்டீங்களா? அவன் சொல்லுங்க. சபரிமலையா பாஸ்டர் அப்படிங்கிறீங்களா? இது நல்ல மலை, தேவ பிரசன்னம் நிறைந்த மலை, இது ஒரு மகிமையான மலை. அப்ப மற்ற சீசர்கள் போன மாதிரி இவர்களும் போவதற்கு வாஞ்சிக்கல, விரும்பல. சோத்திரம். ஆமென் சொல்லுங்க. இப்போ கூட நம்ம 12 பேர் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம தான் அந்த 12 பேர்னா, நம்மளை விட்டுட்டு ஒரு 3 பேர் பிரிஞ்சு போறாங்கன்னா நீங்க சும்மா இருப்பீங்க? சொல்லுங்க வாய திறந்து. சும்மா இருப்பீங்க? இருக்க மாட்டோம். நம்மளும் போராடுவோமே இல்லையா? நானும் வரேன். என்ன அவங்கள மட்டும் கூட்டிட்டு போறீங்க, நாங்க வரக்கூடாதா? இயேசு வேண்டாம் சொல்ல போறாரு. என்ன காரணத்துக்காக 3 பேரை வச்சாருன்னு சத்தியமா எனக்கு தெரியல. அந்த 3 பேரும் ஜெபம் பண்ற ஆளா, தூங்குற ஆளுங்க? சரி, நல்லா தான் ஜெபம் பண்ற ஆளு, நல்ல இயேசுவுக்கு சப்போர்ட்டா இருக்கிற ஆளுங்களா? அதுவும் கிடையாது. இயேசுவுக்கு ஏதாவது உதவி செய்யற ஆட்களா? அதுவும் கிடையாது. சும்மா ஒப்புக்கு சப்பா 3 பேர் வச்சிருக்கிறாங்க. இப்போ இயேசு 3 பேரை கூட்டிட்டு போகும் பொழுது இந்த 9 பேரும் ஓரியாண்டு இருக்கணுமா, ஓரியாண்டு கூடாதா? நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? என்ன ஆமேன் வரும். நான் ஒரு 8ஆம் கிளாஸ் நினைக்கிறேன், 8ஆம் வகுப்பு படிக்கும் போது, இப்படி சொன்னா புரியும் உங்களுக்கு, அதனால சொல்றேன். 8ஆம் வகுப்பு படிக்கும் போது எங்க அப்பா அம்மாவும் ஒரு பிளான் பண்றாங்க. என்ன பிளான்னா, ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு ஆளை வந்து ரொம்ப நாள் இங்க போட்டு ஜெபம் பண்ணோம். அவங்களுக்கு சுகமாயிருச்சு. அப்போ அவர்களை வீட்டுல கொண்டு விட்டுட்டு ஜெபம் பண்றதுக்காக அம்மாவும் அப்பாவும் காலையில பிளான் பண்ணிட்டாங்க. காலையில கோயம்புத்தூர் போறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. இதை அறிஞ்ச நானு, 8ஆம் வகுப்பு படிச்ச நானு என்ன பண்ணேன்னா, நைட்டே பிளான் பண்றேன், இவங்க காலையில கோயம்புத்தூருக்கு போறாங்க, அப்ப நம்ம ஏதோ ஒண்ணு சொல்லி அவங்க கூட கோயம்புத்தூருக்கு போகணும்ட்டு பிளான் பண்ணி என்ன செய்யற, காலை எந்திரிச்சோன்னா உடம்பு சரியாத மாதிரி ஆக்ட் பண்றேன். அம்மாவுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. சோத்திரம். கவனிப்போம். அப்போ காலையில எந்திரிச்ச உடனே நான் ஓரியாடுறேன், எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ஸ்கூலுக்கு
போகல. அக்காவும் தங்கச்சியும் கிளம்பிட்டாங்க. அக்காவும் தங்கச்சி கிளம்பி ஸ்கூலுக்கு போறதுக்கு ரெடியா இருக்காங்க. நான் ஓரியாடுறேன். எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ஸ்கூலுக்கு போக. ஏன்னா நான் வீட்டுல இருந்தேன்னா இவங்க கூட கோயம்புத்தூருக்கு, அன்னைக்கெல்லாம் கோயம்புத்தூர் போறது அவ்வளவு சந்தோஷம். இன்னைக்கு வாரத்துல பல நாள் கோயம்புத்தூர்ல தான் நான் இருக்கேன். கோயம்புத்தூர் பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா எப்ப பார்த்தாலும் கோயம்புத்தூருக்கு போக வேண்டியதா இருக்கு. அன்னைக்கு கோயம்புத்தூருக்கு போறோம், அம்மா அப்பா கூட போறோம் அப்படின்னு ஆர்வத்துல லீவு போட்டோம் பாருங்க. எங்க அப்பா மோசமான ஆள். மோசமான ஆள் நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. இந்த மாதிரி விஷயத்துல அவரு பயங்கரமான ஆளு. அவரு நம்மளை விட பல மடங்கு யோசிக்கிற ஆளு. அப்ப நான் பிளான் பண்ணது அவர்களோட போவதற்கு. அக்கா தங்கச்சியே கிளம்பி போயிட்டாங்க ஸ்கூலுக்கு. சோத்துற நான் அறா ஜாலிடா ஜாலிடா நம்ம அம்மா அப்பா கூட கோயம்புத்தூருக்கு. எங்க அப்பா வச்சாரு பெரிய ஆப்பா, உனக்கு தான் உடம்பு சரியில்லை, நீ அதனால தானே ஸ்கூலுக்கு போகல. அப்ப உடம்பு சரியாதவனா கோயம்புத்தூர் கூட்டிட்டு போனா இன்னும் எச்சா பிரச்சனை வந்துடும். மரியாதையா வீட்டுல இரு அல்லது ஸ்கூலுக்கு போனாரு. வீட்டுல இருக்கிறியா ஸ்கூலுக்கு போறியான்னாரு. இப்ப எதை நான் சூஸ் பண்றது? அலையா சொல்லுங்க. எங்க அப்பா அம்மா என்னை விட்டு தவிக்க விட்டுட்டு போனாங்க. அலையா சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. நான் அந்த ஒரு நாள் ஃபுல்லா நான் தவிச்ச தவிப்பு நான் இன்னைக்கு மேடையில் வரும்போது நினைச்சு பார்த்தேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சீஷர்கள் இயேசுவும் மலைக்கு மேல போறாங்க தெரிஞ்ச உடனே இவங்க என்ன பண்ணிருக்கணும்? நீர் போற இடத்துக்கு நாங்களும் வருவோம். அதான் 3 பேரை மட்டும் கூட்டிட்டு போறீங்க, நாங்களும் கட்டாயம் வருவோம். அவர்கள் அந்த பாயிண்ட்டுக்கு என்ன செய்யல. நீங்க போறீங்களா, போயிட்டு வாங்க, நம்மளே மாதிரி ஆட்டு இருக்கு, நம்ம கேஸ் போல இருக்கு, சோத்திரம். நீங்களா போயிட்டு வாங்க. நாங்க எங்களுக்கு மாவாட்டுற வேலை இருக்கு, சோத்திரம். எங்களுக்கு கொஞ்சம் ஆமா வேலை, அந்த கேப்ல கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு வந்தோம். நீங்க மலையில போய் ஜோமனிக்கு முடிச்சுட்டு வாங்க, அதுக்குள்ள போய் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னு இருந்துட்டாங்க போல தெரியல. முதல் ரீசன் ஏன் இவர்களால் கூடாம போச்சுன்னா, இயேசு போன மலைக்கு இவர்கள் போகல. நம்பர் 1 கவனிக்கிறீங்களா? ஆமா, வாயை பொழந்து பார்க்க கூடாது, எழுதணும். சோத்திரம். ஆமா, நான் இன்னைக்கு உங்களோட பேசுகிற தலைப்பு என்னன்னா, கூடாமல் போனது கூடும். எல்லாரும் சொல்லுங்க, கூடாமல் போனது கூடும். ஏன் கூடாம போச்சு அதான் பேசிட்டு இருக்கிறோம். நம்பர் 1, இயேசு மலைக்கு போன மாதிரி இவர்கள் மலைக்கு போகல. 2வது, மன்றாட விரும்பவில்லை. எல்லாரும் சொல்லுங்க, மன்றாடனா என்னது? ஜெபம் பண்ண. இயேசுவை போல நானும் செய்வதற்கு விருப்பமில்லை. அவர் செய்கிற காரியத்தை நானும் செய்வதற்கு விருப்பமில்லை. ஏன் என்னால கூடாமல் போகுது? ஏன் நான் செய்கிற காரியங்கள் விளங்க மாட்டேங்குது, சரியா நடக்க மாட்டேங்குது, எல்லாமே தோல்வியா மாறுது. எல்லாம் எனக்கு தோல்வியா நடக்கிற காரணம் என்ன? இயேசு ஜெபிக்கிற மாதிரி நான் ஜெபிக்க விரும்பல. இயேசுவோடு கூட இருக்க எனக்கு விருப்பம் இல்ல. இயேசுவோடு கூட நடக்க எனக்கு விருப்பம் இல்ல. அதனால தான் இவர்களால் கூடாமல் போனார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஸ்பெஷல் பிரேயர் வச்சா என்ன, ஸ்பெஷல் உபவாசம் வச்சா என்ன, ஸ்பெஷல் மீட்டிங் வச்சா என்ன, நாங்க அங்க வர்றதுக்கு வாய்ப்பு. நாங்க எங்க வேலையை பார்க்கணும். நீர் இங்க போற கேப்ல தான் நாங்க சில விஷயங்களை பார்க்க வேண்டி இருக்கு. அவன் சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க மலைக்கு போய் ஜெபம் பண்ணுங்க, நீங்க உபவாசம் பண்ணுங்க, நீங்க மலைக்கு மேல ஏறுங்க, மலையில இருந்து கீழே இறங்குங்க, மலையில உருளுங்க, மலையில பெறலுங்க, ஆமா துதிங்க, ஜெபம் பண்ணுங்க, பாடுங்க, பிரசங்கத்தை கேளுங்க, எல்லாம் பண்ணுங்க. நான் வர முடியாது. ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்க, டாட்டா பாய் பாய். மலையில இருக்கிற எல்லாரும் கேட்டு வாங்க, கேட்டதா சொல்லுங்க, டாட்டா காமிச்சு அனுப்பிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் கூடாமல் போனது? விருப்பம் இல்ல. மன்றாட, ஜெபிக்க, இயேசுவை போல வாழ, இயேசுவை போல ஜீவிக்க, இயேசுவோட கூட இருக்க விருப்பம் இல்லை. பல நேரங்கள் நம்ம வாழ்க்கையில தோல்வி வர காரணம், நாம் சில தேவ சமூகத்தை, தேவ பிரசனத்தை விரும்பாதனால தான். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பேன் ஏன் ஓட மாட்டேங்குது? என் வாழ்விலே நீ பாராட்டின, ஏன் இந்த பேன் ஓடல? சுச்சு போடலையோ? என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. வார வாரம் பேன் ஓடுமே, பேன் ஓடலையே. என் வாழ்விலே அலையில சொல்லுங்க. இன்னைக்கு நடக்கிற சம்பவத்தினால சொல்றேன், இது கண்ணு முன்னாடி இன்னைக்கு நடக்குது, அதனால என்ன செய்யறேன்?
இதை சொல்றேன். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் என் பக்கத்துல வர்ற ஆள் இன்னைக்கு வரவே இல்லையே? 2 சேர் காலியா கிடக்கு. வருவாளுகளே எப்பவுமே கரெக்டா வந்துருவாங்க. என் வாழ்விலே நீ பாராட்டின ஏன் வரல? மாறாமலே உடனிருப்பீர். உடன் இருக்கிற ஆளை காணுமே. மாறாமலே உடனிருப்பீர். நல்ல ஆராதனை இல்ல? சூப்பர் ஆராதனை இல்ல? அப்போ இயேசுகிட்ட போனோம்னா, அவர்கிட்ட மலைக்கு மேல போனோம்னா, கண்ணு திறந்து பார்க்க முடியாது. கண்ணை மூடுங்கிறாரு, பாட்டு பாடுங்கிற, கையை தட்டுங்கிற, வாய தர குச்சி விரட்டு வச்சுட்டாரு இந்த வாரம். வேற எதுக்கு இந்த வம்பு? பேசாம மலைக்கு போகாம இருந்தா யாரும் நம்மளை தொந்தரவு பண்ற யாக்கோபு மேலதான் இருக்கிறாரு, தொந்தரவு பண்ற பேதுரு மேலதான் இருக்கிறாரு, தொந்தரவு பண்ற யோவானு மேலதான் இருக்கிறாரு. நல்ல சாமி, நமக்கு நல்ல விடுதலை. இன்னைக்கு ஜாலியா நம்ம இருப்போம். வலிக்கு விழுந்து மண்டை கிண்ட உடஞ்சிட போகுது. போற பக்கத்துல சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ மலைக்கு போகல. நம்பர் 1, கூடாமல் போற காரணம் மலைக்கு போக. 2வது, மன்றாட இயேசுவோடு இருக்க விரும்பல. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. 3வது, மகிமையை வாஞ்சிக்கவில்லை. சொல்லுங்க. மலைக்கு போனா நிச்சயமா தேவ மகிமை இறங்கும், தேவனுடைய ஆசீர்வாதம் வரும், தேவனுடைய விடுதலை வரும், தேவ பிரசன்னம் வரும். அந்த பிரசனத்தை விரும்பல. இன்னைக்கு ஏன் சபைக்கு, ஆலயத்துக்கு, தேவ சமூகத்துக்கு ஜனங்கள் விரும்பலன்னா அது மேல ஒரு விருப்பம் இல்ல, வாஞ்சை இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா. நான் போன வாரம் உங்களோடு நான் பேசினேன். தேவ சமூகத்தை விட்டு பிரிக்கிற சில அருவருப்புகள் இருக்கிறதுனால தான் தேவன் நமக்கு சில விஷயங்கள் செய்ய முடியாத பல தடைகள் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ட்ரெயின் போகுதுன்னு சொல்லி கேட்டு போடுவாங்க. ஆனா அந்த கேட்ல தான் ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடக்குது. ஏன் நடக்கு? ஆக்சிடென்ட் நடக்கு. கேட்டு போடுறதுக்குள்ள பாஞ்சிருவோம், கேட்டு போறதுக்குள்ள பூந்துருவோம்னு பூந்துறான் பாருங்க, பிரச்சனை. அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்னும் கேட்டு நல்லா திறந்திருக்கும் போது நீ கிளம்பணும், இல்லாத டேட்டை மூடிட்டு திறக்கும் பொழுது போகணும். 2 கட்ட கேப்ல போனோம்னா ஆக்சிடென்ட் தான் வரும். அப்ப ஏசப்பா நமக்குள் கிரியை செய்யணும். சில இடையில சில கேட் இருக்கு, அருவருப்பு இருக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத சில விஷயங்கள் இருந்தனாலதான் தேவன் நம்மோடு கூட மகிமையா செயல்பட முடியல. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இது பேசிக்கான 3 காரியம் சொன்னேன். 1, இவர்கள் மலைக்கு போகல. 2வது, மன்றாட, ஜெபிக்க, துதிக்க, ஆராதிக்க, சத்தியம் கேட்க அவர்கள் விரும்பல. 3வது, மகிமையை வாஞ்சிக்கல. அங்க போன ஒரு பிரசனம் வரும், அங்க போன தேவ ஏன்னா மோசே மலைக்கு மேல போய் தான் பிரசனமானார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதெல்லாம் அவங்க படிச்சிருப்பாங்க, அதெல்லாம் அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க, அதெல்லாம் இவங்க உணர்ந்திருப்பாங்க, அதெல்லாம் அறிஞ்சிருப்பாங்க. மலைக்கு மேல தேவ பிரசனம் இருக்கு. ஆபிரகாம் மலைக்கு மேல போய் தான் அங்க அல்லேலூயா தன்னுடைய சந்ததியுடைய ஆசீர்வாதத்தையே மலைக்கு மேல போய் தான் பெற்றுக்கொண்டான். எந்த மலை? ஆபிரகாம் போனது எந்த மலை? மோரியா மலை. ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. எலியா மலைக்கு மேல போனார், கர்மேல் பர்வதத்துக்கு மேல போனார். கர்மேல் என்கிற ஒரு மலைக்கு மேல போனார். 3 வருஷம் வராத மலை. அவன் கர்மேல் மலைக்கு மேல ஏறி இறங்கினதுக்கு அப்புறம் தான் மலையவே கண்டு கொண்டான். தேசத்துக்கு மலையே வந்தது. அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏசாயா 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே கடைசி நாட்கள் ஆலயமாகிய பர்வதம் மலைகளுக்கு மேலாக ஸ்தாபிக்கப்படும். அப்ப சபை என்பது மலைக்கு மேல இருக்கிற ஒரு வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. சபை என்பது என்னது? அதனால தான் நம்ம சபை ஆனமலையில் இருக்குது. அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம். இது ஒரு மலை மேல் இருக்கிற சபை. நான் யாராவது பாஸ்டர் சொன்னா எந்த ஊர்ல இருக்கீங்க? ஆனமலைனா ஓ ஹில்ஸா மலையான்னு கேட்பாங்க. நான் சொன்னேன் எங்க ஊர் சுத்தி மலை இருக்கு, எங்க ஊர் மலை இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம இருக்கிறதே ஆனமலையில் இருக்கிறோம். அது ஒரு தேவ பிரசனம் நிறைந்த ஒரு மலை. அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
இது பேசிக்கான விஷயங்கள். நம்ம மலைக்கு போக மாட்டோம், மன்றாட விரும்ப மாட்டோம், அந்த மலை மேல மகிமையை நம்ம வாஞ்சிக்க மாட்டோம். ஸ்தோத்திரம். ஆனா சீசலுடைய 4 கேரக்டர் சொல்ல போறேன். ஏன் அவர்களால் இதை பெற முடியல, சீசலுடைய 4 காரியங்கள் என்ன, 4 நிலைகள் என்ன அப்படிங்கறத ஏன் இவர்களால் கூடாமல் போனது, ஏன் எப்படி கூட போகிறது சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி கூடாதற்கான காரணம் என்ன, சீசலுடைய 4 நிலை என்ன. 1, பக்கம் இருக்காத சீசர்கள். சொல்லுங்க, எல்லாரும் வாயை திறந்து சொல்லணும். பக்கம் இருக்காத சீசர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இவர்கள் யாரு பக்கத்துல இல்ல சொல்லுங்க, வாயை திறந்து. யாரு பக்கத்துல இல்ல, இயேசுவின் பக்கத்துல இல்ல. 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்நாட்கள் பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரன் யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையில், அந்த போஸ்ட் இருக்காப்பா, ஆமா, உயர்ந்த மலையில் மேல் அவர் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப யார் மலைக்கு மேல இருந்தது? இயேசுவும் அவர்களுடைய 3 சீசர்கள். 1 பேதுரு, யாக்கோபு, அவன் சகோதரனாகிய யோவான். மற்ற 9 பேர் எங்கதான் இருக்கான்? கீழே தான் இருக்கான். அதனால தான் அந்த 17ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது பாருங்க, நீங்க இந்த படத்தை பாருங்க. பாஸ்ட் போய் சொல்லக்கூடாதுன்னு படம் போட்டிருக்கிறோம். முன்னாடி போறது இயேசு, பின்னாடி போறது அந்த 3 சீசர்கள். மீதி 9 பேரும் இந்த மலைக்கு மேல ஏறிட்டு இருக்கிறாங்க. சோத்திரம். மலைக்கு மேல ஏறினது இருக்கா? அந்த படம் இருக்கா? மலைக்கு மேல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி மண்டி போட்டு ஆமா தேவ பிரசனத்தை அனுபவிச்சுமா பாருங்க. ஆடா ஆடா ஆடா, தம்மம்பதி கல்லாங்குத்து மாதிரியே இருக்கு எனக்கு பார்க்கும்போது. சோத்திரம், சூப்பர், அருமை. அது ஒரு மகிமையான மலை தம்பம்பதி. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சோத்திரம். சரி, இது 2வது வருவோம். சரி, அப்போ மலைக்கு மேல அந்த தேவ பிரசன்னம், மலைக்கு மேல தேவ மகிமை, மலைக்கு மேல இயேசுவோடு கூட சிலர் இருந்தாங்க. சிலர் இயேசுவோடு இயேசுவின் பக்கத்துல இல்லாதனால தான் இவங்க 3 பேர் இயேசுவின் பக்கத்துல இருக்கிறாங்க. எங்க போனாலும் இவர்கள் பக்கத்துல. அதனால்தான் இந்த உலகத்துல நிறைய சாதித்தவங்க இந்த 3 பேர் தான். பேதுரு, யாக்கோபு, அல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபு இடையிலேயே அவன் அல்லேலூயா மரணிக்கப்பட்டவன். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசினா, அங்கு இடையிலேயே அவன் துண்டிக்கப்பட்டவன், தலையால் வெட்டப்பட்டவன், வாளால் அறுக்கப்பட்டவன் யாக்கோபு. சோத்திரம். இந்த 2 பேரும் நல்ல வல்லமையாய் பயன்பட்டவன் தேசத்திற்கு. பேதுரு மூலம்தான் சபையை வளர்ந்தது. பேதுரு மூலம்தான் மகா பெரிய ஒரு மாற்றம் தேசத்தில் உண்டானது. இயேசுவின் பக்கத்தில் இருந்தனால தான் இவ்வளவு பெரிய வளர்ச்சி. இன்னைக்கு பல நேரங்கள் இயேசுவின் பக்கத்திலும் இல்லாதனால தான், இயேசுவின் சமூகத்திலும் இல்லாதனால தான் சில தோல்விகள் நம்ம செய்யறது நடக்க மாட்டேங்குது, ஜெபம் பண்றது நடக்க மாட்டேங்குது, நம்ம நினைக்கிற காரியம் ஒன்று நடக்க மாட்டேங்குது. கூடாமல் போக காரணம் இயேசுவின் பக்கத்தில் நாம் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் பக்கத்தில் இல்லாத சீசர்கள். பக்கத்தில் இல்லாத சீசர்கள். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கைய புடிச்சு கேளுங்க, இயேசுவின் பக்கத்துல இருக்கிறீங்களான்னு கேளுங்க. கேளுங்க, காந்தியம்மா கேளுங்க, பக்கத்துல பார்த்து கேளுங்க, இயேசுவின் பக்கத்துல இருக்கிறீங்களா கேளுங்க. என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. யார் பக்கத்துல இருக்கிறீங்க கேளுங்க. நான் என் வீட்டுக்கார் பக்கத்துலதான் இருப்பேன், வீட்டுக்கார் விட்டு வேற எங்கேயும் வரமாட்டேன். நான் என் புள்ள பக்கத்துலயே தான் இருப்பேன், புள்ளைய விட்டு வரவே மாட்டேன். நான் என் வீட்டை விட்டு வரவே மாட்டேன், நான் என் வேலையை விட்டு வரவே மாட்டேன். ஹலோ, இயேசுவின் பக்கம் இல்லாத சீசர்கள் தான் தோற்று போனார்கள். அவர்களால அந்த பிசாசை விரட்ட முடியல, ஜெயிக்க முடியல. ஒருத்தன் நாடி வந்தவர்களுக்கான பதில கொடுக்க முடியல. அவர்கள் பப்ளிக்கா சொல்றாங்க, உங்க சீசரை தேடி வந்தோம், அவர்களால் அது கூடாமல் போனது. அவன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கரடு முரடான பாதை தான், அங்க எதுவுமே இல்லாத ஒரு வாழ்க்கை தான். அங்க ஏதாவது இருக்கா? தண்ணி கூட கீழே தான் இருக்கு, மேல ஒண்ணுமே இல்லை. ஆனா இயேசுவோடு அவர் பக்கத்துல போனீங்கன்னா அவர் மிகப்பெரிய மகிமை அவர்கள் கண்டார்கள். மற்ற 9 பேருக்கு கிடைக்காத ஒரு மகிமை இந்த 3 பேர் கிடைச்சது பாருங்க. அந்த 9 பேர் பார்க்காத, அனுபவிக்காத இந்த 3 பேர் அனுபவிச்சாங்க பாருங்க. உங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்கணும்னா இயேசுவின் சமூகத்தை மிஸ் பண்ணக்கூடாது. இயேசுவின் பக்கத்தை விட்டு நீங்க நகர்ந்துடக்கூடாது. சிலர் பாசு மேல கோவிச்சுட்டு இயேசு விட்டு ஓடுறாங்க.
லாபம் எனக்கு அவங்களுக்கா, நஷ்டம் எங்களுக்கு அவங்களுக்கா? பக்கத்துல இருக்கிற விசுவாசிய கோவிச்சுட்டு சர்ச்சை கோவிச்சுட்டு, ஆமா அல்லேலூயா, இயேசு விட்டுட்டு போறாங்க. எனக்கு என்ன, நீ வந்தா உனக்கு நன்மை, வந்தா ஆசீர்வாதம். இயேசுவோட கூட இருந்தா மகிமையை பார்க்கலாம், பிரசன்னத்தை பார்க்கலாம், அவர் தருகிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். நீ கோவிச்சுட்டு போனீங்கன்னா ஒண்ணும் கிடைக்காது. கடைசியில பேதுரு இயேசு விட்டு தூரம் போனா துண்டு கூட இல்ல கட்டுறதுக்கு இடுப்புல. என்ன இல்ல, என்ன ஆமேன் வர மாட்டேங்குது. இப்படி சொல்லட்டுமா, கோமணம் கூட இல்ல பேதுருட்ட. நீங்க யோவான் 21 அதிகாரத்தை எடுத்து நீங்க வீட்டுல வாசி பாருங்க. இயேசுவை கண்ட உடனே அவன் மேல போட்டிருந்த சட்டை எடுத்து இடுப்புல கட்டி குதிச்சானா. அப்ப எவ்வளவு கேவலமா இருக்கான் பாட்டுங்க பேதுரு. இதோட ஓப்பனா பேச முடியாது. என்ன ஆமேன் வர மாட்டேங்குது. சொல்றது புரிஞ்சுச்சா? இயேசு வந்துட்டார்னு அறிஞ்ச உடனே இயேசு விட்டு பின்வாங்கி போன பேதுரு இப்ப அவன் இடுப்புல கட்டுறதுக்கு ஒரு துண்டு கூட, மீன் அவங்கிட்ட கட்டாயமா துண்டாவது இருக்கும். என்ன ஆமேன் வர மாட்டேங்குது. கடைசிக்கு ஒரு கோமணமா இருக்கும். பக்கத்துல சொல்லுங்க, இயேசு விட்டு போனீங்கன்னா கோமணம் கூட கிடைக்காது. சரியா? அந்த வார்த்தை சொல்லணும். ஒரு துண்டு கூட கிடைக்காது. சொல்லுங்க சொல்லுங்க. இயேசு விட்டு தூரம் போனீங்கன்னா ஒரு துண்டு கூட கிடைக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இயேசுவின் சமூகத்தில், இயேசுவின் பக்கத்தில் இருக்க பழகுங்க. எப்படி இயேசுவின் பக்கத்துல என்னால் இருக்க முடியும் சொல்லுங்க பாக்க. நான் இயேசுவோட எப்போது இருக்கணும்னா என்ன செய்யணும்? அவர் எப்பொழுதும் என்ன செய்யணும்? துதிக்கணும். எப்பொழுது நல்லா பாடணும், எப்பொழுது நல்லா துதிக்கணும், எப்பொழுது நல்லா ஆராதிக்கணும், எப்பொழுது நல்ல ஜெபம் பண்ணணும். 24 மணி நேரமும் நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். ஆவியில நிரம்பிட்டே இருக்கணும். வாயில ஆமீன் வெத்தலை வாக்க போட்டுட்டு சொல்லக்கூடாது. இயேசுவை மகிமைப்படுத்தி, நன்றி அப்பா, சோத்திராண்டவர், ரிமாலபா ரகதலரபா ரிபரபரபா, வாயில தேவனுடைய வல்லமை அபிஷேகத்தை நிரம்பிட்டே இருக்கணும். அவர் உங்களோடு கூட இருக்கிற அந்த ஃபீலிங்கை நீங்க உணர்வீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் பாருங்க, நேத்து உட்காந்துட்டு நான் கடந்த நாட்கள் ஒரு கருத்து கண்டுபிடிச்சேன். என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, ஆமா, நான் சுயமா எந்த பிரசங்கத்தை, எனக்கு ஏகப்பட்ட தெரியும், வசனம் தெரியும், வார்த்தை தெரியும். ஏன்னா எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணிட்டேன் பாருங்க. ஆமா அல்லேலூயா. பாருங்க, நான் பழசெல்லாம் எடுத்து பிரசங்கம் பண்ண மாட்டேன். பல வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததெல்லாம் நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன். நம்ம பிரசங்கம் எல்லாமே புது பிரசங்கம் மாட்டேன். பழைய சோறு நானே சாப்பிட மாட்டேன். அப்புறம் எதுக்கு நான் உங்களுக்கு பழைய சோறு போடுவேன்னா? என்ன ஆமேன் வர மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அரைச்ச மாவும் அரைக்க மாட்டேன். முதல்ல அரைச்சு வச்ச மாசம் அரைச்ச என்ன ஆகும்? என்ன ஆகும்? ரொம்ப நைஸ் ஆயிரும். எல்லாம் சொல்லுங்க, அரைச்ச மாவு அரைச்சா ரொம்ப நைஸ் ஆயிரும். அப்ப மாவு ஓரளவுக்கு தான் அரைக்கணும். ஓவர் அரைச்சோம்னா நைஸ் ஆயிரும். இட்லி வராது, தோசை வராது, கீழே ஊத்துறதுக்கு வேணா வரும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட போராடுறது என்ன தெரியுமா? ஆண்டவர் நீங்க தெளிவா பேசுங்க. சொல்லுங்க, தெளிவா பேசுங்க. நீ என்னோடு கூட மகிமையா, நீ பேசுற வார்த்தை மாத்திரம் தான் நான் பிரசங்கம் பண்ண. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நேத்து போராடுறேன், வார்த்தையே கிடைக்க மாட்டேன். போன வாரத்துல கர்த்தர் இந்த சம்பவத்தை அப்படியே எங்கிட்ட அப்படியே ஒரு பிம்பமா காமிச்சிட்டார். இந்த மலைக்கு கீழே இருக்கிற சீசலை குறிச்சு பேசுங்கிற மாதிரி ஒரு மைண்ட்ல கர்த்தர் கடந்த நாட்கள் என்னோடு கூட ஆண்டவர் பேசினார். அதை வச்சு நான் படிச்சு பாக்குறேன், வார்த்தை உள்ள போக மாட்டேங்குது. அதுக்கு மேல என்னால தியானிக்கவே முடியல. எனக்கு சப் பாயிண்ட் வேணும். நான் பாயிண்ட் இல்லாம பிரசங்கம் எங்கேயும் பண்ணவே மாட்டேன். சும்மா எடுத்த உடனே அப்படி 4 கத்தி 4 வார்த்தையை சொல்லி முடிச்சுட்டு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் பாயிண்ட் போட்டு பிரசங்கம் பண்ணணும். என்ன ஆமேன்னு வர மாட்டேன். அல்லேலூயா ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உட்காந்து எழுதுனேன், சில விஷயங்களை எழுதுனேன். ஆனா இங்க வந்து காலைல உட்காந்துட்டு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துருவேன். நான் தேவ சமூகத்துக்கு வந்து உட்கார்ந்து இருக்கும் போது கர்த்தர் அப்ப ஒரு 4 பாயிண்ட் கொடுத்தார். இந்த சம்பவத்துல 4 பாயிண்ட் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அவர் சமூகத்துல எப்போதும் இருந்தோம்னா அவர் அப்பப்ப தேவைகளை நமக்கு கொடுத்து நம்மை நிரப்பிட்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் எங்காவது நீ பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்கன்னா அங்க போகிற நாள் வரைக்கும் என் மைண்ட் ஃபுல்லா ஓடிட்டே இருக்கு. என்ன பிரசங்கம், என்ன வார்த்தை. நான் பல பிரசங்கம் பேசியிருக்கிறேன். எடுத்து கொண்டு அந்த சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிடலாம். அது அல்ல, கர்த்தர் என்னோட தெளிவா பேசணும். மண்டைய போட்டு குழப்பிட்டே இருப்பேன்.
அப்படிதான் ஒவ்வொரு நாளும் இப்ப குழம்பிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் என் மைண்ட போட்டு உருட்டுறேன். தேவன் பேசணும், என்ன வார்த்தை. பைபிள் படிக்கும் போது, நான் வண்டியில போகும் பொழுதும், எங்காவது உட்கார்ந்து இருக்க போய் என் சிந்தை புழுவதும் அதே சிந்தனை தான். பாத்ரூமுக்குள்ள போய் உட்கார்ந்தாலும் அதே சிந்தனை தான். ஆண்டவர் என்ன வார்த்தை, ஐயோ பேசுங்க. அந்த வாஞ்ச கர்த்தர் நம்மோடு இருந்தார்னா எந்த நேரத்திலும் எப்போது நம்மோடு பேசுவார். அப்படிதான் நேரத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு தூங்கும் பொழுது ஒரு வார்த்தை அட்ரா சாக்க, அந்த வார்த்தையை பெற்றோட எனக்குள்ள ஒரு எந்திரிச்சு குதிக்கலான்னு பார்த்தேன். கூட படுத்தவங்க எல்லாம் பயந்துருவான்ட்டுதான் பேசாம அடக்கிட்டேன். எனக்கு ஒரு வார்த்தை கிடைச்சிருச்சுன்னா, ஒரு வெளிப்பாடு வந்துருச்சுன்னா எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. தேவனோடு இருக்கும் போதான் நடக்கும். தேவன் பக்கத்துல இருக்கும் போதான் தேவன் நம்மோடு அப்படி கைப்படுவார். தூரத்தில் இருந்தாவோ எங்கேயாவது லாங்கா இருந்தாவோ நம்மோடு பேச மாட்டார். அவர் பக்கத்தில் இருங்க. எப்படி இருங்க? பக்கத்தில் இருங்க. ஆனா நம்மோடு கூட இருந்த சீசர்கள் எல்லாம் இயேசுவோட போறாங்களே, நம்மளும் போகணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு வர வேண்டாம். பக்கத்து வீட்டு அக்கா இன்னைக்கு சீக்கிரமா கிளம்பி போயிருச்சு, நம்மளும் போகணுங்கிற உணர்வு என்ன செய்யறது இல்ல. அந்த அக்கா கூப்பிட்டா அந்த அக்காட்ட சண்டை கட்டுறது, போடி உன் வேலையை பார்த்துட்டு நான் வர தெரியாத அடி, எனக்கு சர்ச்சுக்கு அட்ரஸ் தெரியாதா, சர்ச்சுக்கு வழி தெரியாதா, இன்னும் ஓவரா வந்து உங்க வீட்டுல உனக்கு யாரு மேல நீ சீக்கிரம் கிளம்பி வந்துருவா, நான் 1008 காரியத்தை பார்த்துட்டு வர வேண்டாம். அந்த அக்கா 2 திட்டு அந்த அக்கா தோத்திரம் பண்ண மாட்டேங்குது, ஜெபம் பண்ண மாட்டேங்குது. அல்லேலூயா. நான் கொஞ்சம் கசி வாங்கிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம போகணும், பக்கத்துல இருக்கிற ஆளையும் தட்டி விட்டு எழுப்பிட்டு வரணும். சிலர் அதுலயே சண்டை. என்னை வந்து நீ நாளைக்கு கூப்பிட்ட உன்னைய உண்டு நிலை ஆக்கிடுவேன், நான் எனக்கு வர தெரியும், நீ போடிங்க, உனக்கு முன்னாடி நான் சர்ச்சுக்கு போன வேண்டிய, நானு ராஜன் பாஸ்டர் பார்த்த வேண்டிய, நீ பர்ஜன் பாஸ்டர் தான் நீ பார்த்து இருக்க, நான் பாட்டம் பூட்டம் பார்த்துட்டு வந்த வேண்டிய, போடிங்க வேலையை பார்த்துட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அக்கா வந்து கூப்பிடுதே, ஐயோ நம்ம வேகமா கிளம்பணுமே, சீக்கிரமா கிளம்பணுமே, அந்த அக்கா கூட போகணுமே, அந்த அண்ணன் கூட போகணுமே, ஐயோ வேகமா போகணுமே, டைம் ஆகுது, நேரம் ஆகுது அப்படின்னு இல்ல. பாஸ்டர் எனக்கு தான் போடுறாரோ தெரியல, நான் அப்படி குறிப்பிட்டு போடுறது இல்ல. வார்த்தை வரும் பொழுது நாங்க சொல்லிடுறோம், அவ்வளவுதான். டைமுக்கு நேரத்துல ஐயோ அவங்க எல்லாம் போறாங்களே. நான் அப்படி ஒரு கதை சொன்னேன் பாத்தீங்களா. எங்க அம்மா அப்பா விட்டுட்டு கோயம்புத்தூர் போயிட்டாங்க. ஒரு பச்சை பையன், 8வது படிக்கிற பையன், எத்தனை வயசு இருக்கும், ஒரு 13 வயசு பையனை விட்டுட்டு போறாங்களே 2 பேர். வீட்டுல யாருமே இல்ல, இவ்வளவு பெரிய சர்ச்சு, இவ்வளவு பெரிய காம்பவுண்ட்ல விட்டுட்டு ஒருத்தனை விட்டுட்டு 2 பேரும் போனாங்க பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கையில வேற 50 ரூபா கொடுத்துட்டு போயிட்டாங்க. அன்னைக்குல 50 ரூபானா அது ஆமேன் 500 மாதிரி 50 ரூபா கொடுத்துட்டு போனாங்க. நானும் நடந்து போய் பஷீரண்ணன் கடையில, அப்பவும் பஷீரண்ணன் கடை இருந்துச்சு, கடையில போய் ஆமா அந்த சுண்டைக்காயில, அந்த சுண்டல அந்த பருப்பு மாதிரி நல்லா காரமா, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு பாருங்க. ஆமா அதுக்கு பேர் என்ன தெரியல. ஆமா அந்த சுண்ட கடலையில அப்படி நிறைய மசாலா போட்டு வறுத்து வச்சிருப்பாங்க, பாக்கெட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல ஒரு பாக்கெட் 20 ரூபா நினைக்கிறேன், 10 ரூபாயோ நம்ம ஒரு பாக்கெட், அதை வாங்கினேன். அப்புறம் எனக்கு இந்த குடல் வத்தல் ரொம்ப பிடிக்கும். ஆமே நல்லேலூயா சொல்லுங்க. ஆமா மஞ்சள் கலர் குடல் வத்தல்னா அதை விட பிடிக்கும். சிவப்பு கலர்ல எனக்கு ஆகாது, எனக்கு தேவை மஞ்சள் கலர். என்ன ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. வாங்கிட்டு வந்து கொஞ்சம் ஆமா பொட்டுக்கடலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே என் கொழுந்தியா சின்ன பாஸ்டர் தங்கச்சி இருக்கு பாருங்க, எப்ப ஊருக்கு போனாலும் பாக்கெட் பாக்கெட்டா வாங்கி வச்சிருவாங்க. அத்தானுக்கு பொட்டுக்கடலை ரொம்ப பிடிக்கும். ஏன்னாமே அது நம்ம ஊரு பொட்டுக்கடலை இல்ல, உடைச்ச கடலை இல்ல. என்ன பொட்டுக்கடலை? முழு பொட்டுக்கடலை. பாத்திருக்கீங்க? ஆமா அது எல்லாம் வாங்கிட்டு வந்து வெளியே வந்து மண்ணு கொட்டி வச்சிருந்தது அந்த ரோட்ல வந்து. அப்ப மண்ணு கேட்டுக்கு வெளியே, வீட்டுக்குள்ள நான் வரலையே, வெளியே உக்காந்து ஆமா யோபு எடுத்து ஒரு சட்டை எடுத்து சொரிஞ்சு உக்காந்த மாதிரி நான் உக்காந்து சொரிஞ்சிட்டு ஒவ்வொரு சிப்ஸையும் ஒவ்வொரு அப்பளத்தையும் எடுத்து நொறுக்கி தின்னுட்டு அழுதுட்டே இருந்தேன். இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களே, ஒரு பச்சை பையன் இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களே. அன்னைக்கு போன் வசதி கிடையாது, போன் பண்ணி கேட்கறதுக்கும் வாய்ப்பு இல்ல. சாயங்காலம் வராங்க அம்மா அப்பாவும். கொலை வெறியில இருந்தேன், என்ன பண்ணு எனக்கு தெரியல. ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப சீசனுக்கு எப்படி இருந்திருக்கணும், அந்த கீழே இருந்த சீசனுக்கு எப்படி இருந்திருக்கும். ஐயோ விட்டுட்டு போறாங்களே, இயேசு கூப்பிடாம போறாரு, நாங்களும் வரணுமே. ஐயோ இயேசுவே நானும் வரேன், உன் பக்கத்து விட்டு என்னால எங்க இருக்க முடியாது, நாங்க உங்களோட வரணுமே. அவர்களுக்குத்தான் எல்லாம் கூடும், அவர்களுக்குத்தான் எல்லாம் கூடும்.
அவர்களுக்குத்தான் எல்லாம் கூடும். இல்லையா சொல்லுங்க. வீட்டுல இருந்து கிளம்பும் போது வாட்சி பாப்பீங்களா? காலையில கிளம்பும் போது டைம் எல்லாம் பாப்பீங்களா? ஐயோ மணி 10:30 ஆகி போச்சு, ஐயோ பாட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க, ஐயோ மணி என்ன பாட்டு பாட ஆரம்பிச்சிருப்பாரு, ஐயோ சர்ச்சில் பாட்டு போயிரு, 2 பாட்டு போயிருக்கு, 3 பாட்டு போயிருக்கும், ஐயோ நான் லேட் ஆயிட்டேன். அந்த பரிதாபம் இருக்கான்னு கேட்க, அந்த அவசரம் தெரியுதா? ஐயோ டைம் ஆயிடுச்சு, இயேசுவோடு இருக்க முடியல, பாட முடியல, ஃபர்ஸ்ட் ஜெபத்துக்கே போகல, ஃபர்ஸ்ட் பாட்டுக்கே போகல. அல்லேலூயா. நீ எத்தனை பாட்டு வேணா பாடியா, நாங்க அப்படித்தாயா வாருவோம். ஆமேன்னு சொல்லுங்க. எப்படியாவது சர்ச்சுக்கு வந்தா போதும்னு நாங்க வர்றோம் பாஸ்டர். அது ஏன் பாஸ்டர் கெடுக்குறீங்க அப்படிங்கிறீங்களா? நல்லா வருவீங்க, நெட்ட வரமாட்டேங்குது. நெட்ட வந்திருந்தா நல்லா இருந்திருப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த இயேசுவோடு தேவனோடு இருக்கிற அந்த பக்கம் இருக்கணும் என்கிற அந்த பாரம் நமக்கு வர. அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இப்ப ஜெபம் பண்றதுக்கு ஒரு டீம் வருது. அப்பா எங்களுக்கா ஜெபம் பண்ணுங்க, எங்க பிள்ளை பிசாசு போராட்டத்துல இருக்கிறான், ஜெபம் பண்ணுங்க. அப்பவாதி இவருக்கு உணர்வு வந்திருக்கணும், இருக்கக்கூடாதா? என்ன ஆமேன் வர மாட்டேங்க. அவன் ஒரு மாதிரி இருப்பான், வாந்தி எடுத்தானா, அவன் ஒரு மாதிரி அலக்கழிக்கிறவனா, நுரை தள்ளுமா, வாயிலிருந்து நுரை வந்துட்டேன். ஒரு ஆள் நுரை தள்ளிட்டு இப்படி ஆடிட்டு இருந்தா நீங்க பக்கத்துல வச்சிருப்பீங்க அந்த கேஸ. அதை பார்த்தா நமக்கு நுரை வந்துடும் போல இருக்கு. பயந்துருப்பானுங்க. ஐயோ என்னடா இப்படி நுரை வருது, ஜோன் இருப்பான், கண்ண ஜோன் இருப்பாங்க. இயேசுவின் நாமத்தினால கண்ணை திறந்து பார்த்திருப்பான். அவன் ஒரு மாதிரி இருப்பான். அந்த சீன் இருக்கான்னு தெரியல, படம் இல்ல, பிசாசு பிடிச்ச அந்த பையனோட. ஆமா, அந்த வசனத்தை அடிச்சீங்கன்னா அந்த சீன் வரும் நினைக்கிறேன். இப்ப சீசர்கள் 9 பேர் இருக்காங்க. கவனிங்க, முன்னாடி அந்த பிசாசு பிடிச்ச அந்த பையன், அம்மா அப்பா 2 பேரும் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. அப்பன் யாருன்னா விசுவாசம் இல்லாதவன், அவிசுவாசி அப்படின்னு வசனம் இருக்கு. நீங்க மார்க் 9 வாசி பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு விசுவாசம் இல்லாம வந்திருக்கிறாரு, அவங்க அம்மா தான் கூட்டிட்டு வந்திருக்கு. இப்போ சீசர்கள் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவாங்க. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த கண்ணை திறந்து பார்த்திருப்பான். ஜெபம் பண்ண கண்ணை திறந்து அவன் ஒரு மாதிரி இருப்பான். இவனுக்கு அதுலயே பயந்திருப்பான். ஏன் தெரியுமா இந்த பையன் ஏன் தெரியுமா? இயேசு கூட இல்ல, ஜெபம் கூட இல்ல, ஆவியின் பிரசனை கூட இல்ல, பயம்தான் நிறைஞ்சிருக்க. அதனாலேயே அவங்க ஜெபம் ஓடி இருக்காது. இயேசுவின் நாமத்துல போ 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 போன்னு தூர வந்திருப்பானுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இதே இயேசுவின் பக்கத்துல இருந்திருந்தாங்கன்னா எப்படி விரட்டி இருப்பாங்க? வெளிய, ஏன்னா யாரு கூட இருக்கா? ஏசப்பா கூட இருக்கிறாருங்கிற ஒரு தெம்பு இருக்கும் பாருங்க. அதுவே நமக்குள் ஒன்று செயல்பட விட்டாலும் அந்த அதிகாரம், அந்த தைரியம் நம்மளால செய்ய முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் இயேசுவோடு இருக்க விரும்புறீங்க? எந்த நாளிலும் எந்த நிலையிலும் நான் இயேசுவோடு கூட இருக்க விரும்புகிறேன், தேவனோடு கூட இருக்க விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஏசப்பா சொல்றாரு, ஆனா மாறுபாடு உள்ள சந்ததியே என்ன சொல்றாரு? 17வது வசனத்துல என்ன சந்ததி? மாறுபாடுன்னு என்னது? மாறுபாடுன்னு என்னது? மாறி மாறி செயல்படுறது. சர்ச்சுக்கு வந்தா முழங்கால் படிக்கிட்டு சோத்திரம் சோத்திரம், அங்க போனதுக்கு அப்புறம் சத்தியம் மறந்து, இயேசு மறந்து, ஜெபம் மறந்து, எல்லாம் மறந்து, ஒண்ணும் தெரியாது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. சர்ச்சுக்கு வந்தா ஒரு கும்பிடு, சாமி இயேசுவே நீர் தானே எல்லாம். அங்க போனதுக்கு அப்புறம் சார் நீங்க தான் எல்லாமே. கும்பிடுற சார் என்ன சர்ச்சுக்கு போகல அப்படின்னு அவன் கேட்பான். என்ன சர்ச்சுக்கு போகலையான்னு கேட்பான். சார் விளையாடாதீங்க சார், நான் வேலை செய்ய வந்திருக்கிறேன், சர்ச்சுக்கு போறியான்னு கேட்கறீங்க. வெக்கமா இல்ல? மாறி மாறி செயல்படுற. ஏசப்பா கண்டா ஒரு மாதிரி, உலகம் கண்டா ஒரு மாதிரி. எப்போ இயேசுவின் பக்கமா இருந்து பாருங்க. வேலை தேவைதான், வேலை தேவைதான். அதிகமா வகுத்துக்கு உழைச்சிங்கன்னா வகுத்துல குடல் பிரச்சனை வரும். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. வகுத்துக்குன்னு உழைச்சிங்கன்னா குடல் பிரச்சனை வரும், ஜீரணமாகாது, சாப்பிட்டது செமிக்காது. சொல்றீங்களா சொல்லலையா? இதெல்லாம் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறது யாரு? நான் சொல்லலப்பா சாமி, என்னை விட்டுருங்க, ஆளை விட்டுருங்க.
அல்லேலூயா சொல்லு. ஆண்டவர் வகுத்துக்கு எல்லாம் முதல்லயே படைச்சு வச்சுட்டாரா வைக்கலையா? ஆதாம் ஏவாளையும் படைச்சிட்டு தான் வகுத்துக்கெல்லாம் படைச்சாரா? இல்ல வகுத்துக்கெல்லாம் படைச்சிட்டு தான் ஆதாம் ஏவாளை படைச்சாரா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ இந்த தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் செய்தா மாத்திரம் போதும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஏன் வேலை இல்லை? இன்னைக்கு ஏன் வேலை இல்லை? அந்த வேலைய காக்க தெரியல, அதைய பண்படுத்த தெரியல, அத சரியா நடத்த தெரியல. கர்த்தர் ஏற்கனவே நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து வச்சுட்டாரு. எல்லாம் ரெடி, அங்கங்க இருக்கு, போய் பறிச்சு மட்டும் சாப்பிட்டா போதும். அதுக்கு நீ எப்போது என்ன செய்யணும்? நான் வரும்போதெல்லாம் என் பிரசனத்துக்குள்ள நீ வரணும். வசனம் சொல்லுது ஆதி 3ஆம் அதிகாரத்துல, அவள் பகல் குளிர்ச்சியான வேளையில் ஒவ்வொரு நாளும் அவர் எங்க வருவார்? அவர் தோட்டத்துக்குள்ள வந்து உலாவுவாரா. நீ என் பக்கத்துல வரணும், நான் உன்னோடு இருக்கணும்னு சொல்லி அவர் வருவாரா. அல்லேலூயா சொல்லுங்க. பழைய ஏற்பாடு அபிஷேகம் அப்படி தெரியுமா? ஆவியானவர் வருவார் போயிடுவார். புதிய ஏற்பாடு அபிஷேகம் அப்படி எப்போது நம்மோடு கூட இருக்கிறவன். அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது சீசருடைய இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, பக்தி இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, என்ன இல்ல? என்ன பக்தி இல்ல பாஸ்டர்? பக்தி இல்லைங்கிறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னா, பிசாசை விரட்டக்கூடிய ஒரு ஜெபம், பிசாசை விரட்டக்கூடிய ஒரு அதிகாரம், பிசாசை விரட்டக்கூடிய ஒரு வசனம், பிசாசை விரட்டக்கூடிய ஒரு ஆமென் உபவாச ஜெபம், ஒரு கர்த்தருடைய வைராக்கியம் நமக்குள்ள இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் ஆடி ஆஃபர் கடைக்கு போயிட்டு வந்தீங்க? கைய தூக்க மாட்டீங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. பாஸ்டர் இன்னும் நிறைய ஆஃபர் வரல பாஸ்டர், வந்ததுக்கு அப்புறம் போலான் இருக்கேன் பாஸ்டர் இருக்கிறீங்களா? ஆமாங்கிறாங்க சிலர். பரவாயில்ல, சந்தோஷம். ஏதாவதுக்கு மேலேயே இருக்கிற அந்த பக்தி, ஏதாவதுக்கு மேல இருக்கிற அந்த வைராக்கியம், வாஞ்ச தேவனுடைய காரியத்தின் மேல நமக்கு வர்றதில்லை. ஒரு நாள் ஜெபம் பண்ணாம தூங்க கூடாது, நம்ம பக்தி மங்கி போயிடும். அந்த பக்தி இருக்குல்ல, பக்தி ஊது பக்தியா, அதுல தீ இல்லைன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அதுல இருந்து எந்த புகையும் வரா, எந்த வாசனையும் வராது, அதுல இருக்கிற சாம்பல் கீழே கொட்டாது. அப்ப அதுல என்ன இருக்கணும்? அதுல புகை வரணும், என்ன இருக்கணும்? தீ இருக்கணும். அது வாசனை வரணும்னா என்ன இருக்கணும்? தீ இருக்கணும். தீ தான் நம்முடைய அபிஷேகம், தேவன் கொடுக்கிற அக்கினி அபிஷேகம். அந்த அபிஷேகம் நமக்குள்ள, தேவனுடைய வாஞ்சை அபிஷேகம் நமக்குள் இருக்கும் பொழுது நம்ம எப்பொழுதும் ஆவியானவரோடு தொடர்பில் இருப்போம். ஆவிக்குரிய வாசனை வீசிக்கொண்டே இருப்போம். எதை குறிச்சு நம்ம பயப்பட மாட்டோம். ஒரு பக்தியோடு பரவசமாய் தேவனுக்கு வைராக்கியமா இருக்கிற தேவ பிள்ளைகள் மேல் எதை குறிச்சும் ஒரு பயம் இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, சில வசனங்களை உங்களுக்கு நான் காட்டி கொடுக்க போகிறேன். அதே மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க ஏசப்பா கேட்கிறாரு, சீசரை நோக்கி கேட்கிறாரு, மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்றார். அதற்கு அவர், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா என்றும், தீர்க்கதரிசி ஒருவன் என்று சொல்லுகிறார்கள். அப்ப ஏசப்பா, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்றார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். அப்ப இயேசு ஆச்சரியப்பட்டு சொல்றார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தல, அரசாக்க என்ன ஒரு வெளிப்பாடு பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆத்மா ஒரு வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு வந்துச்சு, நான் ரொம்ப சந்தோஷமாயிரும். என்ன ஆமென் வர மாதிரி? அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டுல ஒரு சந்தோஷப்படுவோம். ஞாயிற்றுக்கிழமை நம்ம சந்திக்காத வராத ஒரு ஆத்மா வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வீட்டுல பேசிக்குவோம், ஐயோ பரவாயில்ல அந்த ஆத்மா வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆத்மா ஆப்பு வச்சுட்டு போயிடும். இப்போ நாங்க எங்க வீட்டுல என்ன பேசிக்குவோம்னா,
என்ன பேசிக்குவோம் அப்படின்னா, ஓவரா சந்தோஷம் படாதீங்க. நான் ஏதோ ஒன்று சொல்லுவேன்னு வச்சுக்கோங்க, சின்ன பாசமா சொல்லுவோம், ஓவரா சந்தோஷப்படாதீங்க, அவங்க நிலையா வர்றாங்கன்னு பாருங்க, இது நிலையா கிடைக்கான்னு பாருங்க, இது கடைசி வரைக்கும் இருக்கான்னு பாருங்க. ஓசியாவுல சொல்லப்படுகிறது, சிலருடைய பக்தி எப்படி இருக்குன்னா, காலையில பூக்கிற பூவுக்கும் சாயங்காலம் வாடி போகிற பூவுக்கு ஒப்பா இருக்கிற, பனிக்கு ஒப்பா இருக்கிறாங்க. பனினா என்னது? நமக்கு மேல விடிய காலத்துல வருது பனி பாருங்க, வெயில் வந்தோன்னு பனி காணாம போயிருது. இன்னைக்கு நிறைய பேருடைய பக்தி அப்படித்தான் இருக்கு. இப்ப பேதுருவுக்குள் பயங்கர வெளிப்பாடு. இவர் ஆமென் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் கிறிஸ்து, அராசாக்க இயேசு கிறிஸ்து பொங்கிட்டார். அப்படியே இவனுடைய வெளிப்பாட பார்த்துட்டு யாருக்கும் இல்லாத வெளிப்பாடு பயங்கரம். அதுக்கப்புறம் பேதுரு பாருங்க, வாசிங்க அந்த வசனத்தை, 22ஆம் வசனத்தை வாசிங்க, 23 வாசிங்க, 23 வாசிங்க. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாடி போ சாத்தானே. என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? இப்ப என்ன சொன்னாரு? இப்ப என்ன சொன்னாரு? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து, ஆண்டவர் அட்ராச்சாக்க. இப்படி ஒரு வெளிப்பாடா? அடுத்த 5 வசனத்தை சொல்றாரு, பிசாசே வெளியே போங்கிறார். நம்ம பாஸ் எவ்வளவு தேவையில்ல. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. எப்படி அதுக்குள்ள இப்படி ஒரு பிசாசு அவனுக்குள்ள போந்தான்? அதே வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு இடரா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காம மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்தி. அப்போ நம்ம பக்தி எப்படி இருக்குது சொல்லுங்க? இந்த வசனத்தை பார்த்து சொல்லுங்க, நம்ம பக்தி எப்படி இருக்குது? தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காம மனுஷனுக்கு ஏற்றவைகளை. ஒரு நேரங்களிலே தேவனுக்கு ஏற்ற மாதிரி சிந்திக்கிறோம், இன்னொரு முறை மனுஷனுக்கு ஏத்த மாதிரி சிந்தி. ஒரு முறை கடவுள், ஒரு முறை உலகம், ஒரு முறை தேவன், ஒரு முறை. ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. கூட்டம் முடிஞ்சு எத்தனை பேர் பிச்சுட்டு வேலைக்கு போறீங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாம் சைலண்ட் ஆயிட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஓய்வு நாள்ல மாட்டு கூட தண்ணி கொடுக்க கூடாதான், பைபிள் சொல்லுதப்பா, நான் சொல்ல. ஓய்வு நாள்ல மாட்டு கூட விறகு எடுக்க போக கூடாதான். விறகு எடுத்து போனவன கல்லால் அடிச்சு கொண்டாங்களா. ஒரு வேலைக்கு போற ஆளால் எதால் அடிச்சு கொள்ளணும்னு தெரியல. மோசையின் பிரமாணம், பழைய ஏற்பாடு பிரமாணம், அதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் உசுரோடு இருப்போம்னா தெரியல, நானே அடி வாங்கியிருப்பேன். பல நேரம் நம்மள அப்படிதான் கீழ்ப்படியாம செஞ்சிடறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முறை பேதுரு இப்படி இருக்கிறான், இன்னொரு முறை அப்படி இருக்கிறான். ஒரு முறை தேவனுடைய வெளிப்பாடு, இன்னொரு முறை மனுஷ வெளிப்பாடு. ஒரு முறை தேவன், ஒரு முறை சுயம். நம்ம பக்தி இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. ஏன் நம்மளால கூடல? ஏன் நம்மளால சரியா செய்ய முடியல? ஏன் நம்ம சொல்ற காரியம் நடக்கல? பக்தி இல்லை. பக்தி இல்லாத சீசர்கள். சொல்லுங்க இந்த வார்த்தையை. இரண்டாவது யாரு? பக்தி இல்லை. நல்ல ஒரு பிசாசு விரட்டக்கூடிய ஒரு பக்தி இல்லை. ஆரம்ப நாட்கள்லாம் பிசாசு டெய்லியும் சர்ச்சுக்கு வரும். பிசாசுன்னா பிசாசு பிடிச்சவங்க எல்லாம் சர்ச்சு கொடுத்து வருவாங்க. நான் அந்த ட்ரம் அடிப்பேன் பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப அந்த பிசாசு விரட்டும் போது ட்ரம் அடிக்கும் போது அது பயங்கரமா இருக்கும். எத்தனை பேர் நான் ட்ரம் அடிக்கும் போது சர்ச்சில் இருந்திருக்கிறீங்க? 5-6 பேர் கை தூக்குறாங்க. பரவாயில்ல, சந்தோஷம். தம்பி நீ இருந்திருக்கியா? பரவாயில்ல, சந்தோஷம். கவனிங்க. அப்போ ஆராதனையில அடிச்சு ட்ரம்ம கிழிச்சிருக்கிறோம். ஏன்னா நான் அடிக்கிற அட்டியில தான் எல்லாம் ஆவி நிரம்புறாங்கிற ஒரு உற்சாகம். ஒரு பக்கம் தேவன் நிரப்புறது, ஆமா, ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நான் அட்டிக்கிற அட்டியில தான் மக்கள் ஆவில் நிரம்புறாங்கன்னு இன்னொரு பக்கம். இன்னைக்கு சேர் போட்டதுக்கு அப்புறம் யாரும் ஆவில் நிரம்ப மாட்டுறாங்க. சேர் எடுக்கலாம்னு பாக்க முழங்கால் போட்டு ஆராதிக்கும் பொழுது அன்னைக்கு இருந்த ஆவியானுடைய பிரஷர் இன்னைக்கு இல்ல. சரி போட்டு விடுங்க. அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை பிசாசு பிடிச்ச கூட்டுருவாங்க, வெள்ளிக்கிழமை கூட்டு 7 நாளுக்கு வருவாங்க. உடனே நான் ட்ரம் எடுத்து பக்கத்துல வச்சுக்குவேன். சோத்ரம். எங்க அப்பா ஆடுறான் பாரு, ஆத்தா சாக்க, அல்லேலூயா இயேசுவின் நாமம் இனிதான நாமம் அப்படின்னு பாடும்போது டம் 3 அடி டம் அப்படி அடிக்கும் போது பிசாசு ஆட்டோமேட்டிக்கா ஆட எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு பக்கம் சந்தோஷம், எங்க அப்பா எப்படி விரட்டுறாருங்கிறது இன்னொரு பக்கம் பார்ப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நம்ம ட்ரம் அடிச்சு வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை அல்ல வல்லமை பாடும் பொழுது அந்த பாட்டு பாடி அந்த பாடும் போது எங்க அப்பா பிசாசை வெளியவா இயேசுவின் நாமத்தில் வெளியவன் விரட்டிட்டு இருப்பாரு. யாரு நீ வந்திருக்கிற, எவரு நீர் அப்படின்னு விரட்டிட்டு இருப்பாரு. நான் உத்து பார்த்துட்டே இருப்பேன்.
எங்க அப்பா எப்படி எல்லாம் விரட்டுறாரு, எப்படி எல்லாம் சொல்றாரு அப்படின்னு ஆர்வமா பார்ப்போம். இது மாதிரி சீசர்கள் எத்தனை பேய் விரட்டுறதுல இயேசு கிறிஸ்து விரட்டுறத பார்த்திருப்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? எத்தனை பேய் விரட்டுறதுல பார்த்திருப்பாங்க, எத்தனை பிசாசு விரட்டுறதுல பார்த்திருப்பாங்க. அதுல ஒண்ணு கூடவா உனக்கு கிரியை செய்யல? அதுல ஒண்ணு கூடவா உனக்கு கிரியை செய்யல? ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வைராக்கியத்தை நினைச்சாவது இயேசுவின் நாமத்தில் போ பிசாச அப்படின்னு விரட்டி இருக்கலாமே. அவர்களால் விரட்ட முடியல. ஏன்னா அந்த தேவ பிரசன்னம், தேவனுடைய வல்லமை, தேவ மகிமையை அவர்கள் இழந்திருந்தார்கள். எப்பெல்லாம் நம்ம தேவ சமூகத்தை விட்டு தூரம் போகிறோமோ அப்பெல்லாம் நம்முடைய ஜெப வாழ்க்கை, நமக்குள் இருக்கிற தேவ வல்லமை, தேவ பிரசன்னம் நம்மளை விட்டு விலகிட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அதான் இந்த சம்பவம் நான் சொல்றேன். பேதுரு பின்வாங்கி போயிட்டாரு. யோவான் 21 அதிகாரத்துல விடிய காலத்துல இயேசு தேடி வர்றாரு, சீசர்ல தேடி வர்றாரு. அப்போ சீமோனுக்கு அது இயேசு என்று அவன் அறியாதிருந்தானா. எப்படி எப்படி அவன் கண்ணு அதுக்குள்ள மங்கி போயிருச்சா, டோரி கண்ணு ஆயிருச்சா? என்ன ஆமேன் வர மாட்டேங்குது. இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணாவே கண்ணு தெளிவாக மாட்டேங்குது. இல்லையா சொல்லுங்க. அரவிந்த்ல போய் பண்ணனதை தாப்பா பாஸ்டா கண்ணு தெரியவே மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பேதுருவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்ப இயேசு முன்னாடி நிக்கிறாரு, அவருக்கு பேசு என்று அவன் அறியாது இருந்தான். மற்ற சீசர்ல தான் சொல்றாங்க, யோ அவர் இயேசுயா. அதுக்கு அப்புறம் தான் அவன் பார்த்தான், கீழே பார்த்தான், ஐயோ என்னடா இப்படி இருக்கிறமேன்னு சொல்லி சட்டை கட்டி வேட்டு குச்சித்தான் தண்ணிக்குள்ள. இவ்வளவு கேவலமா இருக்கிறோம் நம்ம வாழ்க்கை, இப்படி கேவலமா போயிருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம தேவனுடைய பிரசன்னம், அதான் அந்த பக்தி, அந்த தேவ பிரசன்னம். இந்துக்களுக்கு, தேவன் அறியாதவங்களுக்கு பக்தி இருந்து எப்படி நீங்க பாக்குறீங்க சொல்லுங்க? அவன் பக்தியா இருக்கான் எப்படி சொல்றீங்க? 4 மணிக்கு எந்திரிச்சுட்டு அவன் மணி அடிக்கான், 4 மணிக்கு எந்திரிச்சுட்டு கந்தத்துக்காக எங்களுக்கு வரமாட்டேங்க, மந்திரத்தை படிக்கிறான், நம்ம கரெக்டா விட்டு தூங்கிட்டு இருக்கிறோம், நாம வரமாட்டேங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் ராத்திரி ஆனா சாயங்காலம் ஆனா அவன் அந்தந்த நாளுக்கு வேண்டிய காரியங்கள், அவன் கடமைகளை கரெக்டா செய்யறான். நம்ம செய்யறோமா? நம்மகிட்ட எங்க பக்தி இருக்கு? அவன் சாணி வலிச்சனால நம்ம சாணி வலிக்கிறோம், அவன் கோலம் போட்டனால நம்ம கோலம் போடுறோம். இன்னைக்கு நிறைய வீட்டுல கோலம் போடுறாங்க. ஆமே. பக்தி எங்க? ஆவிக்குரிய பக்தி எங்க? ஏன் நம்மனால கூட மாட்டேங்க? ஏன் நம்மனால ஜெயிக்க முடியல? ஏன் நம்மனால சாதிக்க முடியல? அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சாதாரண ஒரு பிசாச, சாதாரண ஒரு சின்ன பிரச்சனை நம்மனால ஜெயிக்க முடியலன்னா நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை எங்க? தேவனுடைய வல்லமை எங்க? தேவனுடைய வல்லமை எங்க? அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்ட் என்ன வெள்ளிக்கிழமை பாஸ்டிங் ஜெபம், அதற்கு ஜெபம் பண்ணாலும், ஞாயிற்றுக்கிழமை என்ன ஆசீர்வாதத்தை ஜெபிச்சாலும், கூட்டம் முடிச்ச உடனே நம்ம மண்டை விட்டாதான் நமக்கு ஒரு சமாதானம். உங்களை மண்டை விடுறவங்களை தப்பு சொல்ல. புதிய விசுவாசியா இருந்தா அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா அது போகும், பெயர்ந்து அது போகும். அல்லேலூயா சொல்லுங்க. நமக்குள் அந்த விசுவாசம், அந்த வல்லமை நமக்கு இருக்கு என்று கர்த்தர் சொல்றாரு. ஏன் உங்க விசுவாசம் எங்க போச்சு? அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டார், நிச்சயமா எனக்கு ஒரு விடுதலை உண்டு. அந்த நம்பிக்கை நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? அந்த வல்லமை நம்ம பெற்றிருக்கிறோம். எனக்கு ஆராதனை அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். அந்த வல்லமை நம்மகிட்ட இருக்குது. நம்மனால ஜெயிக்க முடியும் என்கிற அந்த பிரசன்னத்தை நம்மனால உணர முடியல. அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்கங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்கங்க, பாஸ்டர். ஏன் அத்தனை பதட்டம்? ஏன் அத்தனை? நம்ம கிட்ட ஜெபம் இல்ல, நம்ம கிட்ட தேவனுடைய வல்லமை இல்ல, நம்ம கிட்ட தேவனுடைய அந்த ஆமென் அல்லேலூயா பலம் இல்ல. அதனால தான் நம்ம அப்படி கேட்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம முழங்கால் போட்டா நம்ம தேசத்தை கர்த்தர் அசைப்பா. நம்ம சொன்ன முழங்கால் போட்டா நமக்கு முன்னாடி இருக்கிற சத்துருக்கள் எல்லாம் மட்டங்கடித்து விழுவார்கள். சர்ப்பங்களையும் தேள்களையும் நீ மிதிப்பாய், அது உன்னை ஒன்னும் சேத படுத்தார்.
அந்த சகல அதிகாரமும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கு. இரண்டாவது சீசர்களுக்கு பக்தி இல்லாத சீசர்கள். மூன்றாவது பாரம் இல்லாத சீசர்கள். சொல்லுங்க இந்த வார்த்தைய, பாரம் இல்லாத சீசர்கள். 21ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற ஒரு விதத்தினாலும் புறப்பட்டு போக. அப்ப எதன் மேல் நமக்கு பாரம் வரணும் சொல்லுங்க. இந்த வசனத்தின் அடிப்படையில் நமக்கு என்ன பாரம் வரணும் சொல்லுங்க. திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. இந்த ஜாதி பிசாசு, சொல்லுங்க, இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எந்த விதத்தினாலும். அப்ப எதன் மேல் நமக்கு பாரம் வரணும்? ரெண்டு விஷயத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒன்று ஜெபம் நமக்கு, ரெண்டு உபவாசத்து மேல பாரம் வரணும். எத்தனை பேர் வார வாரம் உபவாசம் இருக்கிறீங்க? ஒரு நேரமாவது உபவாசம் இருக்கிறீங்க? நல்ல கைய பரலோகத்துக்கு நேரம் தூக்குங்க. யோசிச்சு சிலர் தூக்குறாங்க. உங்களெல்லாம் பார்த்த உபவாசம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, சிலரை தவிர. உபவாசம் இருக்கணும், அது ஒரு பாரம் நமக்கு வரணும். எதுக்கெல்லாம் உபவாசம் இருந்தாங்க தேசத்துல, வேதத்துல எத்தனை இடத்துல யாரெல்லாம் உபவாசம் இருந்தாங்க? எடுத்து அந்த உபவாசம் வாசி பாருங்க. அவங்களுக்கு உபவாசம் இருக்கல, தனிப்பட்ட காரியத்துக்கு உபவாசம் இருக்கல. தேசத்தின் ரட்சிப்புக்காக, ஒரு பெரிய சாத்தானின் கிரியைகளை அழிக்கும்படி உபவாசம், ஒரு பெரிய சேனைகளை நிர்மலமாக்க ஒரு பெரிய விசுவாசம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு உபவாசம் இருந்தாங்க, போராடினாங்க. சாப்பிடாம மாடுகள் கூட, ஆடு மாடுகள் கூட உபவாசம் இருந்ததாய் பைபிள் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. 2 நாளாகமத்தில் 20ஆம் அதிகாரத்தில் யோசபாத்தும் அவருடைய ஜனங்களும் உபவாசம் இருந்தாங்க. அங்க ஆடு மாடுகள் உபவாசம் இருந்தது. யோனா 3ஆம் அதிகாரத்துல நினிவேயின் ஜனங்கள் உபவாசம் இருந்தாங்க. ராஜாக்கள் முதல் சிறிய பிள்ளைகள் முதல் ஆடு மாடு அங்க இருக்கிற எல்லாம் மிருக ஜீவன் கூட உபவாசம் இருந்தது. ஆமென் சொல்லுங்க. பாரம் வருதா? உபவாச ஜபத்தை குறித்து பாரம் வருதா? உபவாசத்தை குறித்து ஒரு பாரம் வருதா? ஜபத்தை குறித்து ஒரு பாரம் இருக்கா? ஒவ்வொரு நாளும் என்னோட வாழ்க்கையில் ஒரு ஜபம் ஒரு பாரமாய் மாறட்டும், வேத வாசிப்பு ஒரு பாரமாய் மாறட்டும், தேவனுடைய கட்டளைகள் எனக்கு ஒரு பாரமாய் மாறட்டும். பிள்ளைகளை ஜபத்துல பாரப்படுத்துறீங்களா? பிள்ளைகளை உபவாசத்துல பாரப்படுத்துறீங்களா? பச்சை குழந்தை பாஸ்டர், சின்ன பிள்ளை பாஸ்டர், வேலைக்கு போற பையன் பாஸ்டர், சாப்பிடட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா, உற்சாகமா ஒரு அல்லேலூயா. உபவாசத்துக்குள் நடத்துங்கள், அதில் பாரப்படுத்துங்கள் நம்முடைய குடும்பத்தை. குடும்பமா ஒரு நேரம் உபவாசம் இருங்க. வாரத்தில் ஒரு நாள் தெரிந்து கொள்ளுங்க. நைட்டோ அல்லது நம்ம காலையில எல்லாரும் வீட்டில் இருக்கிற நேரத்தை ஒரு நேரம் ஒதுக்குங்க. நம்ம எல்லாரும் இந்த ஒரு நேரம் உபவாசம் இருக்க போறோம், எல்லாரும் ஒரு நேரம் ஜெபம் பண்ணுவோம். அப்படி ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் குடும்பம் உட்கார்ந்து பாருங்க. உங்களால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமிராது. ஏன் முடியாது? ஏன் இருக்க முடியாது? ஏன் செய்ய முடியாது? அல்லேலூயா சொல்லுங்க. நான் அடுத்த வாரம் ஒரு வாரம் உபவாசம் இருக்க போறேன். வீட்டுல சொல்லிட்டேன். நான் 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் நான் 9ஆம் தேதி உபவாசம் முடிக்கிறேன். சில காரியங்களுக்காக நான் உபவாசம் இருக்க போறேன். அல்லேலூயா சொல்லுங்க. கடந்த 3 நாள் உபவாசம் தான். செவ்வாய் புதன் வியாழன் 3 நாள் உபவாசம் தான். அல்லேலூயா. நம்முடைய உபவாசம் நமக்கு ஒரு பெரிய பாரமாய் மாறட்டும். என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்காக நான் திறப்புல நிற்கிறேன். வகுறு காஞ்சாலும் பரவாயில்ல, நான் பயன்பட வேண்டும். நான் சத்துருக்கு முன்னாடி தோத்து போயிடக்கூடாது. இந்த காரியம் ஜெயமாய் நடக்கிற வரைக்கும் நான் என் வாழ்க்கையில சாப்பிட மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானம். இன்னொன்னு நினைச்சிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. நம்ம சபையில 120 நாள் ஜெபம் வைக்க போறேன். எத்தனை நாள் ஜெபம்? வேத வசனத்தின் ஆதாரத்தோட சொல்றேன். அது உங்களுக்கு சொல்லுவேன் வர நாட்கள் கர்த்தரை ஏவும்படி சொல்றேன். அது எப்ப நடக்கும், என்ன நடக்குன்னு சொல்றேன். அந்த 120 நாள் ஜனங்கள் வரணும்னு நான் விரும்புறேன். நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகுது. ஜபத்தை குறித்த ஒரு பாரம், ஜபத்தை குறித்த ஒரு தாகம். சார் நாங்கெல்லாம் வேலைக்கு போறோம் பார்த்தா. அல்லேலூயா சொல்லுங்க.
காட்டு பிள்ளைகளை விட நம்ம கர்த்தர் நம்மளை விசேஷமா படைச்சிருக்கிறார். பறவைகளை விட கர்த்தர் விசேஷமா படைச்சிருக்கிறார். அது எந்த கவுண்டர் வீட்டுல போய் உழைச்சிட்டு வருது? என்ன ஆமீன்னு வரமாட்டேங்க பாருங்க. எந்த ஓனர் வீட்டுக்கு அது போய், சாமி வேலை கொடுங்க சாமி, நான் மாப்பு நல்லா போடுவேன், நல்லா நான் வேலை செய்வேன், என் நல்ல புல்லு வெட்டுவேன், நல்ல களை எடுப்பேன்னு எந்த காக்கா குருவி போய் அங்க ஓனர் வீட்டுல போய் நிக்குது? அலையா சொல்லுங்க. ஓனர் வீட்டுல போடுற போண்டாவும் வடையும் இட்லியும் ஆமா பொங்கலும் தான் அதுக்கு சாப்பாடா இருக்கு. அலையா சொல்லுங்க. எலியா கேரி தாற்றங்கரைக்கு போனாரு. முடிக்க போறேன், கவனிங்க. எலியா கேரி தாற்றங்கரைக்கு போனாரு. என்ன சொன்னாரு? நீ அங்க போ, நான் உன்னை என்ன செய்வேன்? போஷிப்பேன். தேசத்துல அந்த நாட்கள்ல தேசத்துல பஞ்சம். அங்க எந்த வீட்லயும் சாப்பாடு கிடையாது, எந்த வீட்லயும் ஆகாரம் கிடையாது, எல்லா வீட்லயும் பட்னி. இப்போ சிக்கன் மக்கள் சாப்பிட்டாதானே சிக்கனுக்கு கறி வெட்டுவான். என்ன ஆமீன் வரமாட்டி? நம்ம ஊர்ல இப்போ லாக்டவுன் டைம் எவனாவது கடை திறந்தானா? கடை திறந்து ஏன் கடை திறக்கல? சட்டம். இன்னொன்னு நம்ம தேசத்து அப்படிப்பட்ட நிலை. மக்கள் சோறாக்குனாதானே அதெல்லாம் அவன் திறந்து வைப்பான், விற்பான். வாங்குறவனே இல்லைன்னா அவன் எப்படி விற்பான்? சரி, இப்ப அந்த காக்கா காலையிலும் சாயங்காலம் இறைச்சியும் அப்பம். இந்த அப்பம் எங்க இருந்து வந்துச்சு? தேசத்திலே பஞ்சம். தேசம் முழுவதும் எல்லா வீட்லயும் பஞ்சம். யார் வீட்லயும் அப்பம் இல்ல. சாரி பார்த்து அம்மா கூட சொல்லுது, நானே கொஞ்சமாவும் கொஞ்சம் எண்ணெயும் ஒரு அடை சுட்டு தின்னு சாப்பிடலாம், பிச்சு பிச்சு பகுதி தின்னு சாப்பிடலான்ட்டு சாகலான்ட்டு இருக்கிறோங்கிறா. அப்போ அந்த மாதிரி எத்தனை வீடுகள் இருக்கும்? அப்ப இந்த அப்பம் எங்கிருந்து வந்துச்சு? இந்த கறி எங்கிருந்து வந்துச்சு? அல்லையா சொல்ல எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்க. எங்கிருந்து வந்துச்சு? எங்க இருந்து வந்துச்சு? ஆமான் வீட்டுல இருந்து வந்துச்சு. யார் வீட்டுல இருந்து வந்துச்சு? ஆமான் யாரு? ஆமானா ஆகானா? அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ராஜா வீட்டுல இருந்து வந்துச்சு. எல்லா வீட்லயும் பஞ்சம், ஆனா ராஜா வீட்டுல பஞ்சம் கிடையாது. அந்த ராஜாக்கு முன்னாடி சொல்றான், நான் சொல்லாம தேசத்துக்கு மழை வராது. அவன் அதை குறிச்சு கவலையப்படல. ஆட போட மழை வந்தாலும் வராட்டு, எங்க வீட்டுல தானியம் குமிஞ்சு, எங்க வீட்டுல எல்லாம் விளைச்சல் குடோன்ல எல்லாம் குமிஞ்சு கிடக்குது, எங்களுக்கு கவலையில பாடாங்க அப்படின்னா. அல்லேலூயா சொல்ல. அவன் சாப்பாடு குறிச்சு கவலைப்படல, அவன் நின்னா பாருங்க, அதான் பிரச்சனை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. அப்போ இந்த அப்பமும் இந்த இறைச்சி எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? ராஜா வீட்டுல இருந்து வந்துச்சு. கர்த்தருக்காக அவர் சொல்லுக்காக நீங்க கீழ்ப்படிஞ்சு பாரப்பட்டீங்கன்னா, அந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா, கர்த்தர் ராஜா வீட்டு அப்பத்தினாலே நம்மை போஷிப்பார், ராஜா வீட்டு உணவினாலே நம்மை போஷிப்பார். இந்த ஒரு நேரம் உபவாசத்துக்கு வந்துட்டோம்னா இன்னைக்கு வர்ற சம்பளம் எனக்கு கட்டாயிருமே ஆண்டவரே, அதனால நான் வேலைக்கு போறேன். என் கடனு லோனு நிறைய 3 குழு கட்டுறேன், குதூகலமே போச்சு. அப்பப்ப பிரசங்கம் பண்ணி குழு பணத்தை எடுத்த பாத்தியா? பேரம் பேத்தி வந்தாலும் குழு கட்டி முடிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. இப்போ எனக்கு 3 குழு கட்டணும், அவ்வளவு கடன் இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு ஜபத்தையும் விட்டுட்டு நம்ம வேலைக்கு போறோம் பாருங்க, குறையிற கடன் பெருகிரும். ஆமீனே வரமாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் அப்படித்தான் ஓடிட்டு இருக்கிறாங்க. 800 சம்பளம் 500 சம்பளத்துக்காக ஞாயிற்றுக்கிழமை இழுத்து பிடிச்ச வேலை பண்ண. கர்த்தர் இழுத்து பிடிப்பாரு. ஊழிக்காரனை வகுத்து அடிச்சுட்டு ஆண்டவரை சேதப்படுத்திட்டா போய் நீ அங்க நிக்க. அல்லேலூயா சொல்லுங்க. பாரப்படு, நீ சகல சத்துருக்களின் ஜெயிப்ப. ஆண்டவர் சொல்றாரு, ஜெபம் உங்ககிட்ட இல்லப்பா, நாங்க ஜெபம் பண்ண போனோம், நாங்க உபவாசிக்க போனோம், நாங்க தேவ பிரசன்னத்தை பார்க்க. நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அதான் அந்த கேள்வி. நீ என்ன பண்ணிட்டு கீழே மலை கீழே என்ன பண்ணிட்டு இருந்த? மலைக்கு கீழே சரி, நாங்களே ஜெபம் பண்ண மலைக்கு மேல போனோம்னே, உன்னாலத்தான் நடந்து வர முடியல, இங்க உட்கார்ந்தாவது ஜெபம் பண்ணி இருக்கலாம்ல. சீட்டு விளையாண்டு இருக்கிறாங்க லீவு நாளாமா. பரம்பதம் தாயம் உருட்டி விளையாடுற, ஆடுபுலி ஆட்டம். என்ன புலி ஆட்டம்? அவங்க ஆடு இவங்க புலி ரெண்டும் சேர்ந்து ஆடுது. ஆடும் புலி ஆடுன என்ன ஆகும்? ஆடுக்கு தானே சேதம் வரும். அது புரியல உனக்கு? அவங்க ஆடா நம்ம அவங்க நம்ம ஆடா அவங்க புலியா, அதனால தனி சேதமாயிட்டே இருக்க.
யாரு விளையாடுறான்னு தெரியல, ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. செல்போன்ல கேம் ஜெபம் பண்றதை விட்டுட்டு செல்போன்ல கேம். செல்போன்லயே இப்ப சினிமா வந்துருச்சு. கடந்த நாட்கள் என் புள்ள சொன்னா, அப்பா பிரியா நம்ம சினிமா பார்க்கலாம், இங்க இந்த ஆப் மூலமா போனோம்னா பிரியா சினிமா பார்க்கலாமா. சீரியல் நம்ம மிஸ் பண்ணினாலும் அந்த சீரியல் இதுல போன பாத்திரலாம். இன்னைக்கு சாயங்காலம் வர சீரியல் நீங்க பாக்கலன்னு வச்சுக்க, நாளைக்கு கூட அந்த சீரியலை பாத்திரலாம். எவ்வளவு வெளிப்பாடு பாருங்க. ஆனா ஜெபத்துக்கு வேத காரியத்துக்கு பரிசுத்தாவியான காரியத்துக்கு நம்மனால என்ன செய்ய முடியல, கொடுக்க மாட்டோம், பாரம் கொடுக்க மாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. யாரோ வளகாப்புக்கு போற, நம்ம வீட்டுல ஒரு வளகாப்பு வர மாட்டேங்குது, பாரம் இல்ல. யாரோ வீட்டு கல்யாணத்துக்கு போற, நம்ம வீட்டுல ஒரு கல்யாண காரியம் நடக்க மாட்டேங்குது, அத குறிச்சு ஒரு பாரம் ஜெபம் இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நம்மை ரொம்ப பாரப்படுத்தல. நாங்க தான் ஜெபம் பண்ண போனோம்ல, மலைக்கு மேல போனோம்ல, நீ தான் வரல, நீ தான் வர முடியான்னு சொல்லிட்ட, ஏதோ ஒரு சூழ்நிலை வரல. இங்க இருந்த இடத்துலயாவது உட்கார்ந்து உபவாசம் போடலாம் இல்லையா? இருந்த இடத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாமே இல்லையா? நீ ஜெபம் பண்ணியிருந்தா இந்த பிசாசை நீ விரட்டி இருக்கலாம் இல்ல? நீ ஜெபம் பண்ணியிருந்தா இந்த காரியத்தை நீ ஜெயிச்சிருக்கலாம் இல்ல? எல்லாரும் எழுதி நிற்போமா? இதோட நான் முடிக்கிறேன், டைமா. எழுப்பி நில்லுங்க. அடுத்த காரியத்துக்கு போகணும்னு நினைச்சோம், நேரம் ஆயிடுச்சு. எல்லாரும் எழுப்பி இருக்கும். ஒரு நிமிஷம் நல்ல ரிகதனாமா இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்க. உங்களுடைய பக்கத்துல எங்களை கொண்டு வாங்க, எங்களை பக்தி உள்ளவனாய் மாற்றுங்க, எங்களை பாரம் உள்ளவர்களாய் மாற்றுங்க. இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்கப்பா. ரகதனமா ரகதல ரதல ரப